السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கருணையால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்கா ஷரீஃபில் 989வது ஹதீஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா நுஸல்லிமு அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபிஸ் ஸலாத்தி قبل அன் நஅதி அர்தல் ஹபஷா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தாலும் நாங்கள் சலாம் சொல்லுவோம். பெருமானா தொழுகையிலே வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லுவாங்க. இது எப்போ? நாங்கள் ஹபஷாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதாவது மக்காவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக தொந்தரவு கொடுத்த நேரத்தில் ஒரு குழுவினரை ஹபஷாவுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. இங்கே தொந்தரவு தாங்க முடியல, அபிசீனியாவுக்கு அமிச்சாங்க. 2 தடவை போனாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை போனாங்க, 2வது தடவை போனாங்க. ஹபஷாவுக்கு போகும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூட போனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் சலாம் சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே எங்களுக்கு பதில் சொல்லுவார். ஹபஷாவுக்கு போய் திரும்பி வந்த பொழுது நாங்கள் தொழுது கொண்டு இருந்தபோது பதில் சொன்னதுக்கு, சலாம சொன்னதுக்கு பெருமானா பதில் சொல்லவில்லை. இப்போ பெருமானாட்ட நாங்கள் கேட்டோம். அதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை மாற்றிட்டான், இனிமேல் தொழுகையில் யாரும் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். ஃபயுரத்து அலைனா, எங்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லுவார்கள். ஃபலமா ரஜஅனா மின் அர்லில் ஹபஷதி, ஹபஷாவிலிருந்து நாம் திரும்பிய பொழுது அதைத்துஹு, நான் பெருமானிடத்திலே வந்தேன். வஜத்துஹு யுசல்லி, நான் அவர்களை பெற்றுக்கொண்டேன் தொழுகின்ற நிலையிலே. ஃபசல்லம்து அலைஹி, சலாம் சொன்னேன் பெருமானாருக்கு. ஃபலம் யருத்த அலைய, எனக்கு பெருமானார் பதில் சொல்லவில்லை. ஹத்தா இதா கலா சலாத்தஹு, தங்களுடைய தொழுகையை அவர்கள் முடித்த பொழுது கால சொன்னார்கள், இன்னல்லாஹ், அல்லாஹ் ஆகிறவன் யுஹுதிசு, புதிதாக உண்டாக்குவான், மின் அம்ரிஹி, தன்னுடைய சட்டத்திட்டங்களிலே மாயஷாவ், தான் நாடிய எல்லா சட்டங்களை புதிதாக அல்லாஹ் தஆலா புதிதாக உண்டாக்குவான், புதிய சட்டங்களை கொண்டு வருவான், பழைய சட்டங்களை மாற்றி. இன்ன மிம்மா ஹதஸ, அல்லாஹ் தஆலா புதிதாக சட்டங்களை மாற்றினானே அதில் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ் தத்தக்கல்லமு ஃபிஸ் ஸலாத், இனிமேல் தொழுகையில் நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் பேச அனுமதி இருந்துச்சு, அவன் பேசக்கூடாது. ஆனால் இஷாரா செஞ்சு பேசலாம். சலாம் சொன்னாங்க, தொழுது வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி தலையை மட்டும் திருப்பலான் இருந்துச்சு, கையெல்லாம் ஆட்டக்கூடாது, தலையை மட்டும் திருப்பலாம். யாரும் பேட்டும் தலையில் மட்டும் இஷா செஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. அப்புறம் கண்கள் திருப்பலான் இருந்துச்சு. அப்புறம் கண்ணையும் பெருமாள் சொன்னாங்க, கண்ணை தொழுகிற இடத்துல சஜிதா செய்யறத மட்டும் தான் பார்க்கணும், அந்த பக்கம் இந்த திருப்பக்கூடாதுன்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கு பின்னாடி சொல்ல மனதையும் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைய வைக்கக்கூடாது, மனம் ஒரு பொறும் வர வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஹதீஸ் நிறையா பார்க்கலாம். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த மாதிரி திரும்பினாங்க, இந்த பக்கம் தலை திருப்பினாங்க, ஒரு சஹாபி பதில் சொன்னாங்க, ஒரு சஹாபி தொலை தட்டினாங்க. இது மாதிரிலாம் வர்றது எல்லாமே அந்தந்த காலகட்டங்கள் நடந்தது. ஆனால் பொருத்தி கொள்ள வேண்டியது, இது அந்த காலகட்டத்தில் நடந்தது, இது இந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு நாமளாக பொருத்தி கொள்ள வேண்டியதுதான். ஆரம்பத்தில் எல்லாமே அனுமதி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்படுது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் யார் வேணால் குடிக்கலாம், இந்த சாராயம் வேணால் குடிக்கலாம் அப்படின்னு அனுமதி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காலம் படிச்சோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை டைமில் மட்டும் போதையாக இருக்கக்கூடாது, மற்ற டைமில் குடிச்சிக்கலாம். அப்போ நைட் இஷா தொட்டு படுத்துட்டு ஃபஜர் வரைக்கும் போதை தெரிஞ்சிடும். ஃபஜர் தொட்டு குடிச்சா லுஹர் வரைக்கும் போதை தெரிஞ்சிடும், அப்போ குடிச்சிக்கலாம். லுஹருக்கு பண்ணி குடிச்சா அசர் கிட்ட இருக்குது, குடிக்க முடியாது. அசருக்கு பண்ணி குடிக்க முடியாது, மகரிப் பண்ணி குடிக்க முடியாது. 2 டைமில் குடிச்சிக்கலாம், அப்படி அனுமதி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அடுத்த சட்டம் வந்துச்சு, குடிக்கிறது குடிக்காததில் 2 விஷயம் இருக்குது. குடிக்காமல் இருக்கிறது நல்லது, குடியை தவிர்த்துக்குங்க அப்படின்னா. அப்போ பாதி பேர் எல்லா ரசூலும் விரும்பலைன்னு விட்டுட்டாங்க. கடைசியாக யாருமே குடிக்கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு. ஏன் சட்டம் சன்னமாக கொண்டு வர்றதுன்னு கேட்டால், சன்னமாக கொண்டு வந்தால் தான் அவருக்கு அந்த கல்வி ஏற்றுக்குவாங்க. இப்போ கராத்தா பயிற்சி நடக்குது,
இன்றைக்கி 1 மணி நேரம் சார் பயிற்சி கொடுக்குறாரு, நம்ம பயிற்சி இருக்கிறனால ஏற்றுக்குது. எடுத்த உடனே 1 மணி நேரம் கொடுத்தா தாங்காது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம், சரி போதும்பா இன்றைக்கி இந்த லெவல் போதும், 10 வாட்டி குனிங்க 10 வாட்டி நிமிருங்க அப்படின்னு. அடுத்த லெவல் வரும்போது 20 வாட்டி சொல்லுங்கள், அப்புறம் 30 வாட்டி, 100 தடவை. இப்போ எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம கை அதை பழகிக்குது அப்படியே. இது மாதிரி ஒரு பயிற்சி. அவங்க பளு தூக்குறாங்க, எடுத்தோன்னு 100 கிலோ மேலே வச்சோன்னா சட்னி ஆயிடுவான். 10 கிலோ தூக்கு, அப்புறம் 20, அது நல்லா பயிற்சியாக 30, இந்த கை ஆர்ம்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் 50, 60, 70, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி நிறையா பலுவை தூக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கைக்கு உண்டாகுது. அது மாதிரி எடுத்தோன்னு மார்க்க சட்டங்களை கடுமையாக திணிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கம் சொல்லி தான் மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தெடுக்கிறாள். அதே மாதிரி தான் நாமளும் செய்யணும். மாணவர்களை பயிற்சி அளிக்கும் போது மதரசா புதுசாக வர்றாங்க, வந்தவுடனே மதரசாவின் கடும் சட்டத்திற்கு அப்படியே பின்பற்றணும்னா முடியாது. ஏன்னா விட்டுறது, 1வது முறையெல்லாம் முடி வச்சுக்கிறியா வச்சுக்கோ, சட்டை போடுறியா போட்டுக்கோ, பேண்ட்டு போடுறியா போட்டுக்கோ, தொழுகை டைம் லேட்டாக வர்றதுலையா பரவாயில்ல, சின்ன பசங்க ஆகட்டும், அவங்க கண்டிக்கிறது இல்லை. ஆனால் பட்டம் வாங்கக்கூடிய வகுப்பு மாணவர்கள் தொழுகைக்கு லேட்டாக வந்தாங்கன்னு அவங்களுக்கு கண்டிக்கப்படக்கூடியவர். 5 வருஷம் ஓதிட்டீங்க இல்லையா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி முடியை வந்து இப்படி வைக்கணும்பா, இதுதான் பெருமானுடைய வழிமுறை அப்படின்னு காட்டி கொடுக்கணும். அப்புறம் தம்பி ஜுப்பா மாட்டிக்கோ இது நல்லது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தர்பியை செய்யக்கூடியதான் அந்த முறை. எதையுமே அப்படியே சன்னமாக பயிற்சி அளிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? ஃபரத்த தத்தக்கல்லம் சொல்லிவிட்டு ஃபரத்த அலைய சலாம், தொழுது முடித்து விட்டு என் சலாமுக்கு பதில் சொன்னார்கள். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு பதில் சொன்னார்கள். சரியா? சரி. வகால இன்னம ஸலாத்து லிகிராஅத்தில் குர்ஆன், இன்னும் சொன்னார்கள் தொழுகையாகிறது குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டியாயிருக்கும். வதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய திக்ருக்காக வேண்டியாயிருக்கும். இதா குன்த ஃபீஹா, நீங்கள் தொழுகையில் ஆகியிருப்பீர்களேயானால் லி யகுன் ஸாலிக ஷஅனுக, இது மட்டுமே உங்களுடைய நிலைமையாக இருக்கட்டும். குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ் திக்ர், சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலா, தஹியாத்து, இது மாதிரி தொழுகையில் கற்றுக் கொடுக்கப்பட்டதை ஓதுவது மட்டுமே உங்களுடைய பழக்கமாக இருக்கட்டும். ரவாஹு அபூ தாவூத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قلت لبلال, நான் பிலால் அவர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டேன், கைஃப கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யருது அலைஹிம் ஹீன கானு யுஸல்லிமூன அலைஹி வஹுவ ஃபி ஸலாத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது யாரும் சலாம் சொன்னால் எவ்வாறு பதில் சொல்லுவார்கள் என்று கேட்டேன். கால, அவர் சொன்னால் கான யுஷீரு பியதிஹி, கைகளை இஷாரா செய்வாங்க. யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாருங்க தொழுது முடிச்சு வரேன் அப்படின்னு கையிலே இஷாரா செய்வாங்க, வாயில் பேச மாட்டாங்க. இது எப்போ? அந்த இஷாராவுடைய காலகட்டத்தில். ரவாஹு திருமதி ஒஃபி ரிவாயத்தின் நசீனஹு வழிவத பிலாலி சுஹைப், வேறு ரிவாயத்தில் பிலாலுக்கு பதிலாக சுஹைப் என்று வந்திருக்கிறது. நீ அதுதான் அந்த காலகட்டத்தில் பொருத்தி கொள்ள வேண்டியதான். நீங்கள் வன் ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு قال சல்லைத்து கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதஸ்து, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நான் தொழுதேன். அப்போ தும்மல் வந்து விட்டு ஹஜ்ன்னு தும்மல் வந்துருச்சு. ஃபகுல்து, நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ முபாரக்கன் அலைஹி கமா யுஹிப்பு ரப்புனா வயர்தா என்று நான் சொன்னேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, பரிசுத்தமான மிக அதிகமான புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. முபாரக்கன் ஃபீஹி முபாரக்கன் அலைஹி, அந்த ஹம்திலே அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்ட, அதன் காரணமாக பரக்கத் செய்யப்பட்ட அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. எப்படி என் ரப்பு விரும்புகிறானோ அத்தகைய புகழ், எப்படி என் ரப்பு பொருந்தி கொள்வானோ அத்தகைய புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நான் சொன்னேன். வலம்மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுது முடித்த பொழுது இன்சரஃப, திரும்ப உட்காந்தாங்க. ஃபகால, சொன்னார்கள், மனில் முத்தக்கல்லிமு ஃபி ஸலாத், யாரோ தொழுகையில் பேசினாங்களே யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும்? போச்சுடா மாட்டிக்கிட்டோம், நீ தொலைஞ்சு திட்ட போகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பயம் வருமா இல்லையா? அதனால் கம்முன்னு உட்காந்துட்டாங்க, யாரும் பதில் சொல்லல. வலம் முத்தக்கல்லிம் அஹதும், யார் ஆனால் உண்மையிலே தும்மனது யார்? ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு. பயம், ரசூல் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, எதுவும் அவங்க நம்மளை கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு. வலம் யதகல்லம் அஹதுன், யாரும் பேசவில்லை. சும்மா காலஹ சானியா, 2வது முறையும் கேட்டாங்க, யாருமா சொன்னது, தும்மனது யாருமா அப்படின்னு. வலம் யதகல்லம் அஹதுன், யாரும் பேசவில்லை. சும்மா காலஹ சாலிசா, 3வது முறையும் கேட்டார்கள். ஃபகால ரஃபாஆன்னு போட்டிருக்கு, இங்கே மேலே ரிஃபாஆன்னு போட்டிருக்கு, இங்கே ரஃபாஆன்னு போட்டிருக்கு, ரெண்டும் சொல்லாமல் போட்டிருக்கு. இப்போ ரிஃபா அவர்கள் சொன்னார்கள், ஆனால் யார் ரசூலுல்லா, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன் யார் ரசூலுல்லா, சத்தமாக, அது பேச்சு தடை செய்யப்பட்ட காலம் அது, நான் தான் சொன்னேன் யார் ரசூலுல்லா அப்படின்னு. ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் பயப்படாதீங்க, வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, லகத் இப்ததரஹா, அந்த சலவாத்தை நீங்கள் சொன்ன அந்த தரூதை
எடுத்துக்கொள்வதற்காக விரைந்தார்கள். பிகாத்தும் சலாசூன மலக்கன், 30 சொச்சம் மலக்கள், 31 2 3 சொச்சம், 32 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அத்தனை மலக்கள் விரைந்தார்கள். ஐயுகும் எஸ் அதுபியா, அதனுடைய அந்த கலிமாவை நீ சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் இடத்துல யார் கொண்டு செல்வது என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து வந்தார்கள், நான் பார்த்தேன் என்று பாராட்டினார்கள். ரவாஹ் திருமதி, அபூதாவுத் வன்னசி. அப்போ பேச்சு அனுமதிக்கப்பட்டிருந்த காலமாக இருக்கக்கூடும், நினைச்சிங்களா? இப்போ நம்ம சும்மா என்ன செய்யணுங்க, எதுவும் சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே சத்தம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாம். ஹச்சின் துளிகள் தும்மல் வந்துச்சுன்னா யாருக்கும் சத்தம் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் தொழுக முடியாது. ஏன்னா அது ஹம்து தான் சொன்னேன், சொல்லக்கூடாது. வாய்க்குள்ளே சொல்லிக்கணும், உதறு கூட ஆடாமல் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். அல்ல உதறு ஆடினாலும் சரி, நாக்கு ஆடினாலும் சரி, சத்தம் இல்லாமல் இப்படி சொல்லிக்கலாம். தொழுகையில் தும்மல் வந்தால் சத்தமிட்டு சொல்லிட்டான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு, தொழுக முடியுமா? முடியாது. ஆனால் சொல்லாமல் இருப்பது மேலானது, சொன்னாலும் தொழுக முடியாது. சரி, பக்கத்தில் ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், இதை கேட்டு இன்னொருத்தர் பக்கத்தில் இரஹமுக்கல்லா அப்படின்றார். இப்போ என்னாச்சு? தொழுக முறிஞ்சிடும். ஏன்னா இது பேசுறது, அவருக்கு ஜவாபு சொல்கிறது. தொழுகையில் எல்லாமே தடை செய்யப்பட்டது. பேசுவதும், வாயால் பேசுவதும், இஷாரா செய்வதும். சலாம் சொன்னார், அப்படி சொன்னால் தொழுக முறிஞ்சிடும். அந்த சலாமுக்கு அவர் கலாம் தானே, இது இஷாராவாக பேசுறது. இப்போ எல்லாமே தடை செய்யப்பட்டுருச்சு. இஷாராவாக பேசுறது, தலையில் ஆட்டுறது, விளைஞ்சுங்களா, எல்லாமே பேச்சாக இருந்தால். நீ சும்மா தலையாட்டினா அது வேறு விஷயம். அவர் கிராத்து ஓதுறாரு, சில பேர் அதெல்லாம் செய்யக்கூடாது பை, அந்த தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. உன்னை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் வந்துச்சோ, அழுக வந்துச்சு, அது வேறு விஷயம். தொழுகை அவர் அழகாக கிடத்துறான். இப்படிலாம் செய்யக்கூடாது பை. ஏன்னா தேவையில்லாத இஷாராக்கள் செஞ்சால் தொழுகக்கூடாது. அதெல்லாம் அமலே கசீராக போயிடாது, அஞ்சுங்களா. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பதில் சொல்கிற மாதிரி, அது இன்னொரு பேசுகிற மாதிரி, அது இஷாராவாக இருந்தாலும் அமலே கலீலாக இருந்தாலும் கூடாது. அமலே கலீல் சிறு அமல் சொரியிறது. அமல் ரொம்ப நேரம் சொரியாமல் 2 தடவை இழுத்தா கூடும், 3ஆவது தடவை இழுக்கூடாது. சரக்கு 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 சரக்குன்னு அது அமலே கசீராயிடும். அமலே கலீல் ஒரு முறையோ ஒரு 2 முறையோ, அதுவும் 2 கையாக ரொம்ப அரைச்சிச்சின்னு சொன்னால் பொறுத்துக்க வேண்டியது தான், அரைஞ்சுங்களா. அப்படி ஓவராக அரைச்சின்னா இப்படி கையை வச்சு விரலால் மட்டும் விரண்டு, அவ்வளோதான். இது அமலே கலீல். அமலே கசீர் இருந்தால் தொழுகக்கூடாது. அமலே கலீலே இன்னொருத்தர் பேசுகிற மாதிரியோ, இஷாரா செய்கிற மாதிரியோ, பதில் சொல்கிற மாதிரியோ இருந்தால் அதுவும் தொழுகையை பாத்திலாக்கிறோம், அரைஞ்சுங்களா. அது வராரு, ஃபேனை போடுப்பா அப்படின்னு இஷாரா செய்கிறது. அது எத்தனை ரக்காத்து கேட்குறாரு, எங்கள் எத்தனை ரக்காத்து இருக்குங்க பாய், எத்தனை ரக்காத்து போயிருக்கு, தராவித்து இருக்கு பாய், எத்தனை ரக்காத்து போயிருக்குது. இது அமலே கலீல் தான் நீங்கள் காட்டுறது. ஆனால் அவர் கேள்விக்கு பதிலாக ஆயிடுச்சு, நான் அப்படி பேசிட்டேன், அதனால அது தொழுகையை பாத்திலாக்கிறோம், அரைஞ்சுங்களா. பேசக்கூடாது. இப்போ சட்டம் அது ஆரம்ப காலத்தில் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் நடந்தவைகளாக இவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வன் அபி ஹுரைரா, இது ரவா திருமதி அபூதாவுத் வன்னஸை. வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஸாஉபு ஃபி ஸலாத்தி மினஷ் ஷைத்தானி, தொழுகையிலே கொட்டாய் விடுவது, கோம்பல் முறிப்பது, இது ஷைத்தானிடமிருந்தும் உள்ளது. இன்னும் தொழுகையில் தொழுகையை உற்சாகமாக இருக்கணும். கொட்டாய் விடுறது என்ன அப்படின்னு, ஒரு பெரிய அதிகாரி முன்னாடி உட்காந்துருக்கிற, ஒரு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரை உன்ட்ட விசாரணை பண்ணிருக்கிற, கொட்டாய் விடுவியா பண்ணீங்க, எவ்வளோமா எல்லாத்தையும் எல்லாம் பயந்து போய் அடிக்கி பிடிக்க உட்காந்துருப்பில்ல, அந்த மாதிரி அல்லாஹ் மனித கொட்டாய் விடுறது என்ன, அது ஷைத்தானிடமிருந்து உள்ளது. ஃபைதா தசாஹப அஹதுக்கும், உங்கள் யாரும் கொட்டாய் வந்தால் பல் எக்கலிம் மஸ்தத்தா, முடிந்த அளவு அதை தடுத்து கொள்ளட்டும். அதனால 2 பல்லையும் கடிச்சுக்கணும், இறுக்கி கொட்டாய் வராது. அல்லது மேல் பல்லை கொண்டு கீழ் உதட்ட, அல்லது கீழ் பல்லை கொண்டு மேல் உதட்டு, இப்படி கடிச்சிக்கிட்டா கொட்டாயை அடக்கப்படும். அப்படியும் மீறி வந்துச்சுன்னு சொன்னால் வாயை கொண்டு பொத்திக்கலாம். அதை விடுத்து வாய் திறந்து உன்னுடைய வாய்க்கு உள்பகுதி மற்றவர்கள் பார்ப்பது போல அந்த மாதிரி வைத்திருப்பது அதபல்ல. தொழுகையிலையும் சரி, தொழுகைக்கு வெளியும் சரி. ரவா திருமதி வஃபி உஹ்ராலஹு வலி இப்னு மாஜா ஃபல் யதஹு அலா ஃபீஹி, தன் கையை தன் வாயிலே அவர் வைத்துக் கொள்ளட்டும். பல் எக்கல்திம்னா கடித்து கொள்ளட்டும், பல்ல கடிச்சிக்கிறது. அதுவும் முடியல, அப்படியும் மீறி வருதுன்னா என்ன செய்யணும், கையை கொண்டு வாயை பொத்தி கொள்ள வேண்டும். وعن كعب بن عجرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا تولى أحدكم فأحسن وضوءه
உங்களிலே ஒருவர் ஒழு செய்தால் தன் ஒழுவை அழகிய முறையில் அவர் செய்து விட்டால், பள்ளிவாசலுக்கு போகிறாரு, வீட்டிலே ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போகிறது தான் மேலானது. பள்ளியில் ஒழு செய்ய இடம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் மேலானது என்னங்க, வீட்டிலேயே ஒழு செஞ்சுட்டு போகிறது தான். சும்மா ஹரஜ ஆமிதன் இலல் மஸ்ஜிதி, ஒழு செய்து விட்டு அவர் பள்ளியை நோக்கி நாடியவராக சென்றால், ஃபலா யஷ்பு கண்ண பைன அசாபிஹி, அவர் ஃபலா யுஷப்பி கண்ண பைன அசாபிஹி, அவர் தன் கைகளை இப்படியாக கோர்த்து கொள்ள வேண்டாம். கையில் கோக்கிறது, நெட்டி முடிக்கிறது, இப்படி கையை கோத்துக்கிறது, இப்படி செய்ய வேண்டாம். இன்னும் ஃபிஸ்ஸலாத், ஏனால் அவர் தொழுகையில் தான் இருக்கிறார். ஒழு செய்து விட்டு நீ பள்ளிவாசலுக்கு வந்து முன்கூட்டியே வந்து அரை மணி நேரம் காத்திருக்கிற நேரமும் வீட்டை விட்டு கிளம்பி அந்த நேரம் ஃபுல்லாக அதாவது தொழுகையில் இருப்பதாகவே கணக்கில் வைத்துக் கொள்கிறான். தொழுகைக்காக காத்திருக்கும் நேரத்தை இப்படி 5:30 மணிக்கே மகரிபுக்காக ஒழு செஞ்சுட்டு வந்துட்டேன், 6 மணிக்கு மகரிபு, அரை மணி நேரம் தொழுகிட்டு இருக்கிற மாதிரியே சவாபு கொடுத்துட்டே இருக்கான். தொழுகாமையே தொழுகையின் சவாபு பாருங்க. அதனால் அந்த நேரத்துலையும் அதபை கடைபிடிங்க. தொழுகையில் எட்டி முறிக்கூடாது, கொட்டாய விடக்கூடாது அப்படிலாம் வருது. அது மாதிரி அங்கேயும் அந்த நேரத்துலையும் அதபை கடைபிடிங்க. எட்டி முறிக்காதீங்க, கையை கோத்துக்கிட்டு இப்படி செய்யாதுங்க, விளையாடாதீங்க, அமைதியாக அதபாவாங்க, வீண் பேச்சு பேசாதீங்க, தஸ்பீ செஞ்சுக்கணும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தொழுகையில் தான் இருக்கிறார் அவர். அங்கே வரும்போது யார்ட்டையாவது வெட்டி பேச்சு வீண் பேச்சு கீபத்து போய் அவங்க பேசிட்டு வரக்கூடாது, ஒழிச்சிட்டு வரும்போது. அதுவும் தொழுகையிலே இருப்பதாகத்தான் கணக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மத் அபூதாவுத் திருமதி வன்னசை வத்தாரமி. வன் அபீ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم لا يزال الله عز وجل مقبلا على العبد وهو في صلاته. ஒரு அடியான் தொழுகையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அடியானை முன்னோக்கி அல்லாஹ் அவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் அல்ஹம்து சொன்னா அல்லாஹ் பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். மாலம் யல்தஃபித், அவர் தன் தலையை வேறு பக்கம் திருப்பாத வரையிலேயும். வைதல் தஃபத, தலையை அந்த பக்கம் திருப்பி விட்டால் இன்சரஃப அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவனை விட்டும் புறக்கணித்து விடுகிறான். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், அப்துல்லா நோக்கி பேசிட்டு இருக்கிறேன், தம்பி இந்த மாதிரி செய்திப்பா அப்படின்னு. என்னையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, பேசிகிட்டே இருக்கிறேன். அவர் பாட்டுக்கு அந்தான திரும்பி அங்கே ஒருத்தர் ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்கிறார், அது திரும்பி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. இப்போ நான் ஒன்றை பேசியிருக்கேன், அங்கே பார்த்துட்டு இருக்கிறியா ஓ அப்படின்னு நான் எனக்கே கோவம் வரதானே செய்யும். சாதாரண மனிதனுக்கே நான் அவரை பார்த்து பேசியிருக்கேன், அவர் வேற பக்கம் பார்த்து கவனத்தை வேற பக்கம், இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன், அங்கே நான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நாமளே கேட்க தான் செய்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மளை நோக்கி பேசிட்டு இருக்கிறான், நாம அந்த பக்கம்லாம் வேற எங்கேயாவது யார் இது யார் என்று தலையை திருப்பி பார்த்தோன்னா அல்லாஹ் தஆலா உன்னை புறக்கணித்து விடுகிறான், உன்னை நல்லா பேசுறதை நிப்பாட்டிடுறான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம யாரையும் பாதுகாப்பான். அப்போ தொழுகையில் அல்லாஹ் நம்ம முன்னாடி இருக்கிறான், நம்மகிட்ட பேச்சை கேட்டுட்டு இருக்கிறான் உணர்வோடே நிற்கணும். ரவாஹு அஹ்மது அபூதாவுத் வன்னசை வத்தாரமி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال யா அனஸ் இஜ்அல் பஸரக ஹைசு தஸ்ஜுது, அனஸே உங்கள் பார்வையை நீங்கள் எங்கே சஜிதா செய்கிறீர்களோ அங்கேயே வைத்திருங்கள், பார்வையை கூட திருப்பாதீங்க அங்கிட்டு இங்கிட்டு. சரிங்களா, தலையை திருப்பாதீங்கன்னு சொன்னாங்க, அடுத்து பார்வை கூட அங்கிட்டு இங்கிட்டு கண்ணில் ஓட்டங்க பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும், எங்கே சஜிதா செய்கிறோமோ அங்கே தான் பார்வை இருக்க வேண்டும். தொழுகையில் அங்கிட்டு அசைறது மனமே அமைதி இல்லை என்பதுக்கு அர்த்தம். சரி, தொழுகையில் நின்றா கடைசி வரைக்கும் அங்கிட்ட அசைஞ்சு இங்கே அசைஞ்சு அங்கே சொரிஞ்சுக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு சிலை மாதிரி நிற்கணும். தொழுகையில் நின்றா ஒரு பாம்பு படையெடுத்து வருதுக்கு முன்னாடி நிற்கிது, எப்படி நிற்பா அசையாமல் அப்படி சர்வ நாடுகளும் ஒடுங்கி இருந்த பாம்புக்கு பயந்து இல்லை. நம்ம அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அகில உலகங்களின் அதிபதி, எல்லா அரசர்களுக்கும் பெரிய அரசன் நம்ம அவன் முன்னாடி நிற்கிறான். நம்ம கொஞ்சம் போய் அதபோடு மரியாதையோடு அசையவே இருக்கக்கூடாது. விரலோ தலையோ கையோ காலோ அசைக்கூடாது. தாடி சொரிஞ்சுக்கிட்டு மூக்கம் முடிக்கிட்டு இப்படி எதுவுமே செய்யக்கூடாது. காலை குடஞ்சிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு எந்த அசைவும் உடம்புல இருக்கு அப்படி அமைதியாக நிற்கணும் தொழுகையில். அப்படி தொழுது பாருங்கன்னா தொழுகை தனி இன்பமான தொழுகையாக இருக்கும். ரவாஹு பைஹகி நினச்சிங்களா எதுங்க பாய், ரவாஹுல் பைஹகி ஃபி சுனனிஹில் கபீரு மின் தரீகில் ஹசன் அன் அனஸின் இர்ஃபஅஹு வ அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா புனைய அன்பு மகனே இய்யாக வல் இல்திஃபாத ஃபி ஸலாத், என் அன்பு மகனே நான் உன்னை எச்சரிக்கிறேன் தொழுகையில் அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை திருப்புவதை விட்டும். ஃப இன்னல் இல்திஃபாத ஃபி ஸலாத்தி ஹலக்கத்துன், தொழுகையில் அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை திருப்புவதாகிறது ஹலக்கத்துன், அது அழிவாக இருக்கும், அது ஆபத்தாக இருக்கும், தொழுகையை ஃபசாதாக்கும். தொழுகையில் அல்லாஹ் தாலா உன் பக்கம் முன்நோக்குவதை விட்டு முன்னே மாற்றிவிடும். அது நமக்கு நல்லதல்ல, அது தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்கான லாபுத்த, அப்படியே அவசியம் திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஃபஃபித் தத்தௌஇ, நஃபிலான தொழுகையில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், லாஃபில் ஃபரீலத்தி, ஃபரலான தொழுகையில் அல்ல. வீட்டில் தொழுது இருக்கிறீங்க, திடீர்னு யாரோ வராரு, ஒரு பார்வை
திருடன் வரானா, நல்ல ஆள் வராங்களா, பிவி வராங்களா, அதுக்காக வேண்டி சரி திரும்பி பார்த்துட்டு வச்சு அவசியம் மாட்டாங்க. திடீர்னு உள்ளே வர்றான், யார் வருதுன்னு தெரியல, இன்னும் சத்தம் சர சத்தம் இருக்குது பார்த்து, சரி கரப்பாம்பூச்சி தான், பிரச்சனை இல்லை. தேலா கரப்பாம்பூச்சியா பாம்பா? பாம்பு தேல் இருந்துச்சுன்னா, விஷ ஜந்துக்கள் இருந்துச்சுன்னா நம்ம தொழுகைக்கு அது நம்ம சரியாக செய்ய முடியாது, பின்னாடி மேலே ஏறிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தொழுகையை விட்டுட்டு, தக்பீரை விட்டுட்டு, குச்சி தேடி எடுத்து அந்த பாம்பை அடிச்சுட்டு, தேலை அடிச்சுட்டு, குச்சியை அங்கே போட்டு திரும்ப வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் தொழுகை. 2 ரக்காத் தொழுதிங்க, பாம்பு வந்துருச்சு, குச்சி எடுத்து பாம்பை 2 அடியை போட்டு திரும்ப மீதி 2 ரக்காத் தொழுதா போதும், 4 ரக்காத் ஆகிடும். அது வந்து நிர்பந்தமான சூழ்நிலை. பேசக்கூடாது நடுவில், பாம்புடா ஓடி வாங்க எல்லாம் ஓடு அப்படின்னு கத்தலாம் கூடாது. சேர்த்து அடிச்சுட்டு தேலை பாம்பை அடிச்சுட்டு மறுபடியும் தொழுகையை கண்டினியூ பண்ணிக்கலாம், அது ஜாயிஸ். சரிங்களா? அனிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்ஹது ஃபி ஸலாத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பார்வையை திருப்புவார்கள். கண் பார்வை கொண்டு இப்படி திருப்புதல். ஃபிஸ்ஸா தொழுகையில் எமீனம் ஷிமாலன், இடது பக்கமும் வலது பக்கமும் திருப்புவார்கள். வலா எல்வி உனுகஹு, தங்கள் கழுத்தை திருப்ப மாட்டார்கள். ஹல்ஃபா லஹரி, தங்கள் முதுகுக்கு பின்னால் இப்படி கழுத்தெல்லாம் திருப்ப மாட்டாங்க, இந்த பக்கம் அங்கிட்டு திருப்ப மாட்டாங்க. திருமதி வன்னசை. அப்போ இது ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையாப்பா, ஒரு ஸ்டெப்பில் இப்போ கண்ணை மட்டும் திருப்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அங்கிட்டு சில நேரம் தேவைப்பட்டால் அப்படி பார்த்துக்கோங்க, கண்ணால் பார்த்துக்கொள்வார்கள். அதற்கு பின்பு கண்ணை கொண்டும் திருப்ப வேண்டாம், கண்ணை எங்கே வைக்கணும், சஜ்தா செய்யும் இடத்தில் வையுங்கள் என்று அதற்கு பின்பு ஹுக்கும் வந்துவிடுது. இப்போ ஹதீஸுகள் வந்து ராவிகள் அறிவிக்கிறாங்க, எந்த காலகட்டத்தை அறிவிச்சா நம்ம சொல்ல மாட்டாங்க, நாமளாக எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி பல காலகட்டங்கள் இருந்தது அப்படின்னு. உதாரணமாக அறிவிக்கிறாங்க, நான் சாராயம் குடிச்சு லோஹர் தொழுக வந்தேன் அப்படின்னு, அது அந்த காலகட்டம். இது லோஹருக்கு தொழுகையிலையும் தொழுகை டைம்லையும் சாராயம் குடிக்க அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு காலகட்டம். அதே சில நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு தொழுகையில் இருந்தாங்க, அசத் தொழுகை ஏதோ தொழுகை போதும்போது அவங்களுக்கே தடுமாறிச்சு. உல்யா இவள் காஃபிரூன் அபுது மாத்த அபுதுன்னு சொல்லிட்டாங்க. லா அபுதுக்கு மறந்துட்டு அபுது மாத்த அபுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லா தாலா பாருங்கள், தொழுகையில் வந்து ஆயத்து தடுமாறுது, போதையில் இருக்கிறனால. அதனால் நீங்கள் போதையோடு தொழுகை வர வேண்டாம், அந்த ஆயத்து வந்துச்சு. போதை தெளிஞ்சு பேர் தொழுகுவாங்க அப்படிங்கிற மாதிரி. லா தக்ரபு ஸலாத்த வந்தும் சுகாரா, போதையில் இருக்கு மேல் தொழுக வேண்டாம் அப்படின்னு ஆயத்து வந்துச்சு. அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் நாம் அந்த ஹதீஸ் பொருத்திக்கணும். அதனால ஹதீஸ் நிறையா வரும், இது இந்த காலகட்டத்தில், இது இந்த காலகட்டத்தில் என்று நாம் அதை பொருத்தி கொள்ள வேண்டும். وعن عدي بن ثابت عن أبيه عن جده رفعه قال العطاش والنعاس والتثاؤب في الصلاة والحيض والقيع والرعاف من الشيطان. தொழுகைக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு 6 வஸ்துக்களை பெருமான சொல்கிறாங்க. இது எல்லாமே ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய, உன் தொழுகை இடைஞ்சல் பண்ணுறது ஷைத்தான் உண்டாகக்கூடியது. ஒன்றும் தசாப்னா உத்தாஷ்னா தும்மல். வேற ரிவாயத்து வருது, உத்தாஷு மினல்ல, அல்லாட்டுன்னு வரக்கூடியது. தும்மல் இருக்கு, அது அல்லாட்டுன்னு வரக்கூடியது. தசாபு ஷைத்தான்னு வரக்கூடியது. தும்மல் மனுஷனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். கொட்டாய் வந்தால் அது உடல் களைப்பை, உடலுடைய சத்து குறைவை காட்டக்கூடியது. அதுக்கு வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லணும், ஷைத்தான்னு சொன்னாங்க. இது என்ன சொல்கிறாங்க, பொதுவாக வரக்கூடிய தும்மல் இது தொழுகையில் வரக்கூடிய தும்மல். தொழுகையில் நான் ஸ்டாப் தும்மல் வந்துட்டு தொழுகை இடவையாக இருக்குமா இல்லையா, ஹச்சுன்னு ஒரு தும்மல் பக்கத்தில் இருக்கிற அப்படி அவர் கையை விட்டுருவார் டப்புன்னு போட்டில். அந்த மாதிரி வந்து பயம் ஏற்படும். அது அவர் பாட்டு தும்மல் அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆயத்தை கவனிக்க முடியாது, இமாம் என்ன வரும் காதில் விழுகாது. அல்லது இவர் போடுற தும்மலில் இமாம் ஆயத்தை மறந்து போயிடும். சில பேர் அப்படியே அப்படி தலையை அச்சுன்னு மட்டும் போட மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் ஏற்றி டக்கு டக்குன்னு மேலே பொத்துன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க, பல வகை இருக்குல்ல அதில். அதனால் அந்த மாதிரி இருக்கிறனால அது வந்து தொழுகைக்கும் இடைஞ்சல், தொழுகைக்கும் இடைஞ்சல், பக்கத்தில் இருக்கும் தொழுகைக்கும் இடைஞ்சல், இமாமுக்கும் கிராத் தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் ஷைத்தான்ட்டு வரக்கூடியது. அல் உத்தாஷு ஒன் நுஆசு, சிறு தூக்கம். இப்போ தூங்குறீங்களே, இப்போ பாடத்தில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி சிறு தூக்கம், இதெல்லாம் யார்கிட்ட வர்றது, தொழுகை கெடுக்கிறதுக்காண்டி ஷைத்தான்ட்டு வரக்கூடியது. தசாஉபு, இன்னும் கொட்டாய் வர்றது தொழுகையில், இது ஃபிஸ்ஸலா தொழுகையில். ஒரு ஹைது தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு பெண்களுக்கு ஹைது வர மாதிரி ஒரு உணர்வு, டக்குன்னு தொழுகை முடிஞ்சிடும், தொழுகையை விட்டுட்டு போய் சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஒரு தொழுகையில் கொமட்டிட்டு வாந்தி வர்றது. ஒரு ஆஃப், சில்லு மூக்கு உடையிறது, மூக்கில் சில்லு மூக்கு உடைஞ்சு மூக்கு ரத்தம் வர்றது. இதெல்லாம் தொழுகை கெடுக்கக்கூடிய செயல்கள். இவையெல்லாம் மின ஷைத்தான் வரக்கூடிய, தொழுகை கெடுப்பதற்காக வேண்டி. இது ஷைத்தான் வரக்கூடாது, இது ஷைத்தான் உண்டு பண்ணுறான் அப்படி அர்த்தம் இல்லை. ஷைத்தான் சந்தோஷப்படுறான், தொழுகையை முடிச்சாச்சு, தொழுகை கெடுத்தாச்சு இல்லை அப்படின்னு, அப்படியே அந்த அர்த்தம். ஷைத்தான்ட்டு வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம்.
இதை ஏன் 3ஆக பிரிச்சாங்க பாருங்க, தசாவு ஃபிஸ் ஸலாத்னு சொல்லிட்டு அப்புறம் 3 பிரிச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல வரக்கூடிய 3 தொழுகையை முறிக்காது. எது? தும்மலும் சிறு தூக்கமும் கொட்டாயும் தொழுகையை முறிக்காது. அடுத்து வரக்கூடிய 3 தொழுகையை முறிச்சிடும். தொழுகையில் ஹைல் ஏற்பட்டாலோ, தொழுகையில் வாந்தி ஏற்பட்டாலோ, தொழுகையில் சில்லு மூக்கு உடைஞ்சாலோ தொழுகை முறிந்து விடும். அதனால் தனியாக பிரிச்சிருக்காங்க. திருமதி வான் முத்தர்ரஃபா முத்தர்ரிஃப் என்ன போட்டிருக்கு? முத்தர்ரஃப் தானே. முத்தர்ரிஃப் இப்னு அப்துல்லா இப்னு ஷஹீர் அன் அபிஹி கால அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி, நான் பெருமானிடத்திலே வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். வலி ஜௌஃபிஹி அஸீருன், பெருமானுடைய நெஞ்சிலிருந்து சத்தம் வந்தது. அஸீனா சவுத்து. க அஸீரில் மிர்ஜல், கொதிக்கும் சட்டியில் சத்தம் வருவது போல. இப்போ தண்ணி ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுங்க சட்டம் வரும், பல 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 சத்தம் வருமா இல்லையா? இல்லை, அது மாதிரி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆயத்து வரம் கண்ணில் தண்ணி ஊற்றுது. அழுது கொண்டு ஏனி எபுக்கி அழுது கொண்டு இருந்தார்கள். எப்படி லைட்டாக வந்து கிட்ட வந்து பார்த்தேன், இந்த பாத்திரம் கொதிக்கிற மாதிரி தலை 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 அப்படியே லைட்டாக சவுண்டு வருது. சத்தம் போட்டு அழுகலை, இப்படி அழுவோம்ல, அழுக வந்தா அப்படி பாத்திரம் கொதிக்கிற மாதிரி சத்தம் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலிருந்து தொழுகிலிருந்து அல்லாட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க. பாருங்க யாரு யாரு அவங்க சொர்க்கத்தின் சாவியே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க சொன்னால் 8 சொர்க்கமும் திறக்கப்படும். முதல்ல சொர்க்கத்துக்கு கால் வைக்கிறதே அவங்க தான். அவங்க வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன ஜாலியாக இருக்கிறோம். சொர்க்கத்தின் ஓனரே அவங்க தான், சொர்க்கத்துடைய மாலிக்கே அவங்க தான். அவங்க யாருக்கு சொர்க்கம்னா அவங்களுக்கு சொர்க்கம். நீ சொர்க்கம், நீ சொர்க்கம், நீ சொர்க்கம்னு சொன்னால் அவங்க விரல் காட்டினவங்க சொர்க்கம். அபூபக்கர் சொர்க்கம், உமர் சொர்க்கம்னு சொர்க்கம். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகுறாங்க. நம்ம கதி என்னன்னு தெரியாது, நம்ம ஜாலியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் தொழுகையில். நம்ம கதியை பாருங்கள். ஏன்னா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பேரையும் நம்ம கரை சேர்க்கணுமே, உம்மத்து இவ்வளோ பேர், இந்த உம்மத்தையும் கரை சேர்க்கணுமே அழுக. யாருக்கு? ஜினாபிக்கு அலாஹா உலாய் ஷஹீத, இந்த எத்தனை உம்மத்தையுமே கரை சேர்க்கணுமே அந்த கவலையில் அவங்க இருக்கிறாங்க. நாம் ஜாலியாக இருக்கோம், நம்மளே ரசூலை கரை சேர்த்துருவாங்க. நாம் ஜாலியாக உட்காந்துருக்கோம். என்ன நம்மளே ரசூலை கரை சேர்த்துருவாங்க, நம்மளே காப்பாற்றுவாங்க. ரசூலா இருக்கிறாங்க, நமக்கு என்ன பயம்? நம்ம நம்பி இருக்கிறாங்க. நம்மளே மூசா நபி உம்மத்தா, நம்ம ரசூலை நம்மளை விட்டு சொர்க்கம் போக மாட்டாங்க அப்படின்ற அந்த தைரியத்தில் நாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இவங்கெல்லாம் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கணுமே, என்ன செய்யுதுன்னு தெரியலையே இந்த பயரில். ஒரு ஆக்கு இந்த ஆக்கில் மேஞ்சா அந்த ஆக்கில் இந்த ஆட்டுக்குட்டிலாம் கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணுமே. ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் மந்தியாக கொண்டு போய் என்ன இன்னொன்று இங்கே ஓடுது, இன்னும் அங்கிட்டு ஓடுது. கூவான்னு ஒன்று கத்திட்டு இருக்கும், நிறைய பக்கம் நிறைய பாட்டு தேடி ஓடுது. இப்படிலாம் இருக்குதே, இது எத்தனையும் கொண்டு போய் சேர்க்கணுமே வீட்டில்னு அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு கவலை. போனாரும் ஆடு மேய்க்கிறவன் சொல்கிறது, அவனுக்கு கவலை. ஆட்டுக்குட்டி துள்ளி குதிக்குது, சிக்கடி இங்கேருந்து அங்கே மேயுது, இங்கேருந்து அங்கே பாயுது, அங்கேருந்து இங்கே பாயுது. அந்த மாதிரி நம்ம ஆட்டு மந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம், ஜாலியாக குதிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளை மேய்க்கிறவங்க ரசூல் எத்தனையும் அப்பாடி அத்தனையும் ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க முடியுமா? ஒன்று அந்த மாதிரி ஒன்று இந்த ஆக்கில் போனால் அந்த ஆக்கில் மேயுது, அந்த ஆக்கில் மேய்ச்சா இந்த ஆக்கில் மேயுது. அதனால இது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு கவலை. பெருமாள் அழுதுட்டு இருக்கிறான், கல்லில் தண்ணி ஊற்றுது. ரிவாயத்தின் கால ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, இன்னொரு ரிவாயத்தில் வருது, நான் பெருமானாரை கண்டேன் தொழுது கொண்டிருந்தார்கள். அஃபி சதுரிஹி அஸீருன் க அஸீரி ரா, திருகையில் சத்தம் வருவது போன்று. திருகை ஆட்டும் போது பார்த்துருக்கீங்களா? ஆட்டுக்கல் கிரைண்டர் வரும் சவுண்டு வரும், கிரைண்டர் வரும் ஒன்று ஒரு கல்லோட கல் உரசும் போது சவுண்டு வரும் இல்லையாப்பா. அந்த காலத்து திருகை கல் இருந்துச்சு, கையில் ஆட்டினாங்க. இங்கே பார்த்து திருகையில் பார்த்துருக்கீங்களா? கீழே ஒரு பெரிய கல்லுமா இருக்கும், நடுவில் ஒரு குச்சியை ஊண்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த ஓட்டை உள்ள ஒரு கல்லத்துக்கு வச்சுருவாங்க. அந்த ஓட்டைக்குள்ளே அரிசி போடுவாங்க, இப்படியே சுற்றுவாங்க. அது இதில் ஒரு குச்சி மாட்டிருக்கும், சுற்றுவாங்க. பார்த்தது இல்லை நீங்கள்? அதை இல்லை, மியூசியத்தில் வைக்க வேண்டிய செய்தியாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் ஆட்டுக்கல் அம்மிக்கல்லும் மியூசியத்துக்கு வந்துடும். இதில் தான் இந்த அம்மிக்கல் வச்சு, இதில் தான் அந்த காலத்தில் நம்ம அம்மா என்ன இஞ்சி மூட்டில் அரைப்பாங்க அப்படின்னு இப்படியே சுற்றுறது விளைஞ்சா அந்த மாதிரி சுற்றும் போது. இப்போ கிரைண்டர் வந்து அந்த காலத்தில் மேலே சுற்றுவாங்க, கீழே அமைதியாக இருக்கும். இப்போ அது நிற்குது, இது சுற்றுது. இங்கே கீழே மொத்தமாக இது சேர்ந்துட்டுன்னு சுற்றுது கிரைண்டர். அரைஞ்சவே மாறிக்கிச்சு அப்படி கிரைண்டர். இப்போ யார் கிரைண்டர்லாம் வச்சு அரைச்ச காலம்லாம் அதுவும் மழை ஏறிடுச்சு. இப்போ எல்லாம் கடையில் மாவு வாங்கிக்கிறாங்க. இப்போ சொல்ல போனால் அது காலத்தில் கிரைண்டரையும் கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கணும். இதுதான் கிரைண்டரான், இதில் அந்த காலத்தில் நம்ம அம்மா மரலாம் மாவு போட்டு அரைப்பாங்களாம். அது சுவிட்சு போட்டால் ட்ரென்னு ஆடுமா அப்படின்னு. அப்படியா? சரி சரி. எல்லாம் ரெடிமேடாக வந்துடுச்சு. யார் மசாலா, யார் இப்போ வீட்டில் இஞ்சி இட்லி அரைக்கிறது? ரொம்ப கம்மியாக பிரிச்சாது.
தெருவுக்கு இட்லி மாவு கிடைக்கும், தோசை மாவு கிடைக்கும் வந்துருச்சு எங்கவா. நம்ம அந்த மாதிரி ரஹான்னு சொன்னால் என்னங்க, அந்த திருகையில் சவுண்டு வருவது போல பெருமாளோட நெஞ்சிருந்து சத்தம் வந்தது. இப்படி அழுகுறாங்க சொல்லாசம். அழுகுறது அப்படியே இஞ்சி துடிக்குது. சூசல்லாசம் கேட்டுக்கொண்டிருந்தேன். மினல் புகாய், அழுகையின் காரணமாக அசீர் ரஹா, திருகையில் சத்தம் வருவது போன்று வந்து கொண்டிருந்தது. ரவாஹு அஹ்மத் வரவன் நசையர் ரிவாயத்துல் உலா அபூதாவுத் அசானியா. அல்லாஹ் அக்பர். நம்ம தொழுகை எப்படி இருக்கு பாருங்க. தொழுகை ரெண்டா கல்ல தண்ணி ஊற்றணும். வஅன் அபீ ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قام احدكم الى الصلاه, உங்கள் யாரும் தொழுகையில் நின்று விட்டால் ஃபலா யம்ஸஹுல் ஹஸா, தொழுகையில பொடி கற்களை கையால் தேய்த்து அகற்ற வேண்டாம். அது தொழுகையில அதுவும் டிஸ்டர்ப் தான், அதுவும் வந்து சிந்தனையை மாற்றக்கூடியது தான். வைனர் ரஹ்மத்தை துவாஜிஹு, அல்லாஹ் ரஹ்மத் அவரை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இவர் கவனம் பூரா அதன் பக்கம் தான் இருக்கணும். கல்லை நவுத்துறது, அதை நவுத்துறது, பாயை சரி பண்ணுறது, முசல்லா சரி பண்ணுறது, இதில் போய் கவனம் எங்கேயும் போகக்கூடாது. முழு கவனம் அல்லாஹின் பக்கம் இருக்கும். ரஹ்மத் இவரே முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இவர் அதை முன்னோக்காம வேற பக்கம் முன்னோக்கிட்டு இருந்தால் எப்படிங்க அல்லாஹ் ரஹ்மத் எப்படி கிடைக்கும் அவருக்கு? ரவா அஹ்மது வ திருமதி அபூதாது வ நஸீ இப்னு மாஜா, இத்தனை கிதாபில் வருது. உம்மி சலமா ரலியல்லாஹு அன்ஹா قالت ரஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலாமன் லனா யுகால் லஹு அஃப்லஹ், அஃப்லஹ் என்ற பெயருடைய ஒரு அடிமை எங்களுக்கு இருந்தார். அவர் ஒரு தொழுது கொண்டிருந்தார். அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இதா சஜத, சஜிதாவுக்கு போனால் நஃபஹ, வாயால் ஊதினார். சொன்ன மண்ணு தரதானே, இப்போ மண் நிறையா இருக்கும். சஜிதா செஞ்சால் இந்த மண் வந்து நெத்தியில் ஒட்டுங்கிறக்காண்டி சஜிதாவுக்கு போகும்போது ஊதிட்டு சஜிதா செஞ்சார். இதை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு சொன்னாங்க, யா யா அஃப்லஹே தர்ரிப் வஜ்ஹக், ஒரு மொத்த மண்ணில் போய் ஒட்டு. தர்ரிப்னா மண்ணில் சேரு, முகத்தில் மண் ஒட்டட்டும், அது தன் பணிவை காட்டும், அல்லாடைய இறக்கத்தை வாங்கி கொடுக்கும். மண்ணில் கொண்டு போய் தலையை வச்சுட்டேன் ரப்பே, கருணை காட்டுறப்பே அப்படின்னு அல்லாவுடைய வாசலில் உன்னுடைய அல்லாவுடைய இறக்கத்தை அதிகம் வாங்கி கொடுக்கும். மண் ஒட்டினா ஒட்டிட்டு போகுது, அதை ஊதியம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. மண் தலையில் ஒட்டினா அல்லா சந்தோஷப்படுறவார். அடியா நான் சொன்ன உத்தரவுக்கான தலையை கொண்டு போய் தரையில் வச்சுட்டான் அடியா, இல்லை சந்தோஷப்படுறான். அதையே நீ வந்து தடுக்கிற. ரவாஹு திருமதி, திருமதியுடைய ரிவாய். தர்ரிப்னா மண்ணிலே சேர்ப்பாயாக. வனிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الاختصار في الصلاه, தொழுகையில் இடுப்பிலே கை வைத்து முறுக்கிதல். நம்ம நிற்கிறாங்க, இமாம் தராவியில் நீண்ட நேரம் ஓதுறாங்கன்னு இப்படி இடுப்பை கை வச்சுக்கிட்டு படி திரும்ப தொழுகையிலேயே சரி இப்படி சரி இந்த சமியா அல்லாஹ் அப்படின்னு ராஹத். தொழுகையில் இவ்வாறு இடுப்பிலே கை வைக்குதல், இடுப்பு முறிக்குதல், இதுவெல்லாம் பின்னாடி கை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி முறிக்கிறது, இப்படி இதெல்லாம் ராஹத்து அஹலின் நாரி, நரகவாசிகளுடைய ஓய்வு பெறுதலாக இருக்கும். அது கொஞ்சம் சுகம் பெறுதலாக இருக்கும். அப்படி தொழுது முடிச்சுட்டு இருப்ப முடிச்சுக்கோ விளைஞ்சுங்களா. தொழுகிட்டு இருக்கும்போது அந்த அதை பேதப் என்னன்னு விளைஞ்சுங்களா. ஒரு அரசர் முன்னாடி மந்திரி நிற்கும் அந்த மாதிரி மிடிப்பு முறிப்பியா, நீ கை சொடக்கு போடுவியா, கை கால் ஆட்டுவியா, நீ தலை எப்படி இருக்கும், உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் நிற்கும் அப்படி என்ன பேதப், அதவு இல்லை, அதவு குறைச்சலான வார்த்தைகள், மரியாதை இல்லாத செயல்கள் செய்யக்கூடாதுன்ட்டாங்க சொல்லதாசம். ரவா ஃபி ஷரஹி சுன்னா. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم உக்துல் அஸ்வதைனி ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே இரண்டு அஸ்வதுகள், இரண்டு அஸ்வதுனா கருப்பு அப்படின்னு அர்த்தம், இரண்டு அஸ்வதுனா அக்ரபு ஹையத், தேல் பாம்பு, ரெண்டுக்கும் அஸ்வதைன்னு சொல்லப்படும். அல்ல ஹையத்து அல்ல அக்ரபு, பாம்பையும் தேலையும் நீங்கள் கொள்ளுங்கள். அப்போ தேல் சில நேரம் கருப்பாக இருக்கும், சில நேரம் மஞ்சளாக கூட இருக்கும். பாம்பும் பெரும்பாலும் கருப்பாக இருக்கும், வேற கலர் பாம்பு கூட இருக்குது, பச்சை பாம்பு கூட அதான் செய்யுது. ஆனால் அந்த அஸ்வத் என்ற வார்த்தை வந்து தேலுக்கு பாம்புக்கும் அது மிகச்சிருச்சு. அதிகமாக கருப்பாக பாம்பு இருக்கும், தேலுக்கு சில கருந்தேல்கள் வருது, அதனால அந்த பேர் வந்துருச்சு. வேற கலர் இருக்கிறதுனால பிரச்சனை. அஸ்வதுனாவே தேலு பாம்பு, அஸ்வதைன். அல்ல அஸ்வத் அப்படின்னு சொன்னால் வெறும் பாம்பை மட்டும் குறிக்கும். அஸ்வதைன் இரண்டு அஸ்வதுகள் அப்படின்னு சொன்னால் தேலும் பாம்பையும் ரெண்டையும் சேர்த்து குறிக்கும். அவைகள் வந்தால் அடிக்கலாம். அது கொல்லுங்கள். தொழுகையில் வரும்போது வந்து சின்ன, ஏன்னா நீங்கள் பாட்டு தொழுது இருக்கிறீங்க, குழந்தை படுத்துருப்பான், அது பாம்பு போய்ட்டு தொழுகையில் ரொம்ப பயபக்தியாக தொழுதுட்டு இருப்பாங்க நாங்களாம் அப்படின்ட்டு 2 பேர் பாம்பு தேலு குழந்தைக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறது. அப்புறம் யார் போய் தேடுறது அதை? அதனால கண்டவொன்னே ஓங்கி அடித்து சாவடிச்சு, செருப்பு கிருப்பு எடுத்து அடித்து சாவடிச்சுட்டு தொழுகையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ததவ்வன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலாக தொழுது கொண்டிருப்பார்கள் வீட்டிலே. வல் பாபு அலைஹி முகல்லகுன், கதவு தாழ்பால் போடப்பட்டிருக்கும். ரசூல் தொழுதுட்டு இருப்பாங்க, முன்னாடி தான் கதவு இருக்கும், கிபிலா பக்கம் தான் கதவு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஜித்து, நான் வந்தேன், ஃபஸ்ததஹ்து,
நான் கதவை தட்டினேன், திறக்கும்படி கேட்டேன். இஸ்தஃப்தன இஸ்தஃப்தஹ, கதவு திறக்கும்படி கேட்டேன், அதாவது கதவு தட்டினேன். ஃபமஷா, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைத்து, ஃபதஹலி, தாழ்பாலை எடுத்து விட்டார், கதவை திறந்தார்கள். சும்மா ரஜா இலா முஸல்லா, அடுத்த ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி போயிட்டாங்க, சொல்லுக முடியாது. வதக்கர்த்து, நான் நினைக்கிறேன், அன்னல் பாப கான ஃபில் கிப்லதி, கதவாகிறது கிப்லாவின் பக்கம் இருந்தது என்று ஞாபகப்படுத்துகிறேன். ரவாவு அஹ்மது, அபூதாது, திருமதி, வரவ நசீ நஹு. நஃபில் தொழுகைன்னு இல்லை, ஃபரதுலையும் அந்த மாதிரி செய்யலாம். உதாரணமாக இமாம் வந்து நிற்கிறாரு, நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க, ஒருத்தர் தொழுகிற ஒருத்தர் பின்னாடி நிற்கிறீங்க. இப்போ இன்னொருத்தர் சேர்ந்துட்டார், என்ன செய்யணும்? இமாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடலாம், அல்லது முக்ததி முன்னாடி இடம் இல்லைன்னு சொன்னால் முக்ததி என்ன செய்யலாம்? பின்னாடி தொழக்கூடிய அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடலாம், ஒரு காலை எடுத்து வச்சு பின்னாடி வந்துடலாம், ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ வச்சு பின்னாடி வந்துடலாம், 2 பேர் சேர்ந்து நின்றுக்கணும். இதுதான் முறை. அப்போ தொழுகை முடியாது, இது தொழுகை அமலை கசீராகும். தக்பீர் மாறக்கூடாது, தக்பீருக்கு எடுத்து மாறக்கூடாது, பார்வையை மாறக்கூடாது, அதே காலை எடுத்து வச்சு முன்னாடி போயிடணும். முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா, பின்னாடி இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் பின்னாடி வந்துடணும், வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து நின்றுக்கணும். இதுதான் முறை, சரியா? அதனால் தொழுகை முடியாது என்று தெரிகிறது. வேற தொழுகை எது முறிக்கும் எது முறிக்காதுன்னு நம்ம காட்டி கொடுக்குறாங்க. சரி. வன் தல்கிபுனு அலியின் ரஸியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபஸா அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, உங்களில் யாரும் தொழுகையிலே காற்றை பிரித்து விட்டால், ஃபல் யன்சரிஃப், அவர் தொழுகை விட்டும் வெளியேறட்டும், ஃபல் யதவல்லா, அவர் ஒழு செய்து கொள்ளட்டும், வல் யுஇதி ஸலாத்த, தொழுகையை திருப்பி தொழட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுது கொண்டிருக்கும் பொழுது நினைஞ்சுங்களா, நம்மை அறியாமல் காற்று பிரிந்து விட்டது. ருக்குவுக்கு போகும் பொழுதோ சஜிதாவுக்கு போகும் பொழுதோ, சில பேர் காற்று பிரச்சனை உள்ளவர்களுக்கு டக்குன்னு காற்று வெளியேறிச்சு, வெளியேந்து உறுதியாக தெரிந்தது காற்று வெளியேறிச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால், தனியாக தொழுகிறாரு, உடனே அப்படியே எந்த பொசிஷன் எதுவும் பேசக்கூடாது, யார்கிட்ட அங்கே திரும்பக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது, இது வாயிலையும் பேசக்கூடாது, அடைச்ச அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடாது, அணிஞ்சுங்களா. அப்படியே அமைதியாக சிரிக்கக்கூடாது, அணிஞ்சுங்களா. அப்படியே நேராக போகணும், ஒது செய்யணும், வந்து 2 ரக்காயத்து தொழுதாரு, மிச்சம் 2 ரக்காயத்து தொழுதாரு, தனியாக தொழுதாருன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து காற்றை தானாக தவறுதலாக வெளியேறினார். ஒருத்தன் வேணும்னே காற்று வெளியாக தான் தொழுகை கட்டாயம் முடிஞ்சிடும். அது தவறான செயல். அது நம்ம தவறான செயல் செஞ்சால் தொழுகை முடிஞ்சிடும், சந்தேகமே இல்லை. ஜமாத் தொழுதுட்டு இருக்கிறார், ஒருத்தர் முன்சஃபில் நிற்கிறாரு, நடுவில் நிற்கிறாரு, இந்த நேரத்தில் காற்று பிரிந்து விட்டது என்று சொன்னால், இப்போது அவர் ஒழு செஞ்சுட்டு வந்து சேர்ந்துக்கலாம். இப்போ 2 ரக்காய் தொழுதுட்டாரு, காற்று பிரிந்து விட்டது, தெரியாதனமாக குனியும் போது நிமிடமும் டக்குன்னு பிரிஞ்சிருச்சு. என்ன செய்யணும்னு கேட்டால், எந்திரிச்சு நடந்து போகணும். நடந்து போய் என்னடா தொழுகையில் குறுக்கால போகிறான்னு மற்றவங்க யாரும் தவறாக விலகி கொள்ளக்கூடாது என்பதுக்காக வேண்டிய அடையாளமாக மூக்கை பிடிச்சிக்கணும். அதாவது மூக்கில் ரத்தம் வந்த மாதிரி காமிச்சிக்கணும். மூக்கு பிடிக்கிறது அடையாளம். திடீர்னு மூக்கில் ரத்தம் வந்துச்சு அதில் போகிறாருன்னு நினச்சிக்குவாங்க அவங்க, காற்று பிரிஞ்சு தப்பாக நினைக்காம இப்படி மூக்கை பிடிச்சிக்கிட்டு, என்ன பொய் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படி அர்த்தம் இல்லை. இது ஒரு அடையாளம், எனக்கு அவ்வளோ முறிந்து விட்டது என்பதுக்கு அடையாளம். அவ்வளோ முறிஞ்சு அதனால் போகிறேன், தப்பாக நினைக்க மாட்டாங்க. தொழுகையில் குறுக்கால போனால் செய்வாங்க, கை வைப்பாங்க. தொழுகையில் குறுக்கால போனால் தடுப்பது சுண்ணத்து இல்லையா, அதனால் நீ பாட்டுக்கு தொழுகை முன்சஃபில் இருந்து 2-3 சஃபு கடந்து உள்ள போனால் அளவுக்கு ஆளாக கை வச்சு தடுப்பாங்க, ஆளாக தடுப்பாங்க. ஆனால் மூக்கை பிடிச்சிட்டாருன்னா இது தொழுகையில் ஒழு முறிந்து விட்டது, ஆகவே செல்கிறார். குறுக்கால பூந்து போய் வெளியே போய் ஒழு செஞ்சுட்டு நீ வந்து முன்சஃபுக்கே வரணும் அவசியம் இல்லை, கடைசியாக எங்கே இடம் இருக்கோ அங்கே நின்றுக்கலாம். இப்போ 1 ரக்காத்து நடுவில் தொழுது விட்டுட்டார் அவர். இந்த 2 ரக்காத்து தொழுகணும்னு அத்தையத்தை உட்காரும்போது நீ போயிட்ட, வருக்குள்ளே 3ஆவது ரக்காத்து முடிஞ்சிருச்சுன்னா 4ஆவது ரக்காத்து சேர்ந்துட்டு எந்திரிச்சு அந்த 1 ரக்காத்து தொழுது முடிஞ்சு தொழுதா போதும், தொழுகை. ஆனால் நடுவில் யார்ட்டையும் பேசக்கூடாது, அதுவும் தொழுகையில் இருக்கிற மாதிரி தான். நேராக போகணும், உழு செய்யணும், வரணும், பேசணும், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ நீ காற்று பிரிஞ்சிச்சு, சரி போனேன், இப்போ சரி பிஷாவும் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு போனால் அதெல்லாம் என்ன தொழுகையில் புரிஞ்சுங்களா? சரி போய் பைத்துல் ஹலாம் வருது, அதுவும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அதுவும் போயிட்டு அப்புறம் ஒழு செஞ்சுட்டு வந்தாலும் அதெல்லாம் செல்லுபடியாக தொழுவை முடிஞ்சிடும், தொழுகையை திருப்பி தொழுவணும். புரிஞ்சுங்களா? போன ஒழு செஞ்சோம் வந்தோம் சேர்ந்துக்கலாம், இது ஜாயிஸ். ஆனால் இதில் மேலான முறை என்ன அப்படின்னு கேட்டால், தொழுகை யாதா செய்வது மேலானது. புரிஞ்சுங்களா? பினா செய்வதுன்னா தொழுகையை தொடர்ந்து தொழுவது, தொடர்ந்து தொழுகிறது ஜாயிஸ். மேலானதுங்க யாதா செய்வது. தொழுகையில் முன்சஃபில் நிற்கிறீங்க, தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் டக்குன்னு ஒழு செஞ்சுட்டு வந்து திரும்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கணும், யாதா செய்யறதுன்னா. பினா செய்யறது தக்பீர் கட்ட தேவையில்லை, இமாம் எங்கே நிற்கிறோம் அப்படியே சேர்ந்துக்கலாம்.
திரும்ப அல்லாஹ் தக்பீர் கேட்டு இமாம் 4 ரக்காத் தொழுவார். 4 ரக்காத்தில் சேர்ந்துக்கிட்டு எந்திரிச்சு மறுபடியும் 3 ரக்காத்து நீங்கள் தொழுது விடுவது மேலானது. இஆதா செய்வது மேலானது பினா செய்வதை விட. ஆனால் பினா செய்வது ஜாயிஸு. எப்போ இதுங்க இது அம்தன் ஏற்படாமல் சபக்குல் ஹதஸ் ஏற்பட்டால், சபக்குல் ஹதஸ்னா நம்மை அறியாது நம்முடைய ஒது முறியக்கூடிய செயல் நம்மளே வெளியாகிவிட்டால், சபக்குல் ஹதஸ் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யலாம்? தொழுகை பினா செய்து கொள்ளலாம். வான் தல்கிபின் அலி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா ஃபஸா அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, உங்களில் யாரும் தொழுகையிலே காற்றை பிரித்து விட்டால், ஃபல் என்சரிஃப், அவர் திரும்பி செல்லட்டும், வல் யதவல்ல, உலு செய்து கொள்ளட்டும், வல் யுஈதி ஸலாத், தொழுகையை திருப்பி தொழட்டும், ஃபஸ்ட் இருந்து திருப்பி தொழட்டும். இதுவும் இதுதான் ஏற்றமான நிலையில் சொல்லியிருக்காங்க. தொழுகை அப்படி பினா செய்யலாமா? அதுவும் செய்யலாம். ரவா அபூ தாவூத் வரவ திருமதி மா ஸியாதத்தி வ நுக்ஸான். வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹதஸ அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, ஒருவர் உங்கள் தொழுகையிலே ஒலுவை முறித்து விட்டால், ஃபல் யஅஹுது பி அன்ஃபி, மூக்கை பிடித்து கொள்ளட்டும், சும்ம லியன்சரிஃப், அவர் திரும்பி செல்லட்டும், திரும்பி சென்று ஒலு செய்துவிட்டு தொழுகையை கண்டினியூ செய்து கொள்ளலாம். ரவாஹு அபூ தாவூத். மூக்கை பிடித்து கொள்வதற்கு அது பொய் சொல்கிற மாதிரி ஆகுமா? நமக்கு காற்று பிரிஞ்சிச்சு பொய் சொல்கிற மாதிரி ஆகாது. இது ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? சரி. வான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா அஹதஸ அஹதுக்கும் வகத் ஜலஸ ஃபி ஆகிரி ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தொழுகையின் கடைசி இருப்பிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஹதஸ் ஏற்பட்டு விட்டால், கபல ஐ யுசல்லிம, அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால், ஃபகத் ஜாஸத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை நிறைவேறிவிடும். பாருங்க, இந்த கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது தொழுகை விட்டும் வெளியேறுவது ஒன்று இருக்கிறது. தொழுகையுடைய எல்லா அர்க்கானும் முடிஞ்சிச்சு. 4 ரக்காத்தும் தொழுதுட்டோம், அத்தஹியாத்தும் ஓதிட்டோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஓதிட்டு இருக்கிறோம். அத்தஹியாத்து ஓதனோடு தொழுகை அர்க்கான முடிஞ்சிடுச்சு. அடுத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா ஓதுறதும் துவா ஓதுறதும் மேல் மிச்சமான அமல், முஸ்தஹப்பானது. இப்போ அத்தஹியாத்து ஓதி முடிச்சிட்டோம், தொழுகை அல்லாஹ் அமலும் முடிஞ்சிருச்சு. அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டே கூட ட்ரெயின் கிளம்புது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி ட்ரெயினில் போயிட்டாரு, பஸ்ஸில் ஏறிட்டாருன்னா தொழுகை குடிக்கும். ஆனால் அத்தஹியாத்து பாதியில் ஓதிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் தொழுகை கூடாது. அது தொழுகையில் வாஜிப் தர்க்காயிருச்சு. அத்தஹியாத்து ஓதி முடிச்சிட்டாரு, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஓத டைம் இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, அஸ்ஸலாமு ஓடி போய் ட்ரெயினில் ஏறிடலாம். யாரும் அவசரமாக கூப்பிட்றாங்க, அம்மா கூப்பிட்றாங்க, அத்தா கூப்பிட்றாங்க, அத்தஹியாத்து மட்டும் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ஓடலாம். இது ரெண்டும் அத்தஹியாத்தோட தொழுகையுடைய எல்லா அர்க்கானும் முடிந்து விட்டது. அவசரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ அத்தஹியாத்து முடிந்து விட்டு தொழுகை விட்டு வெளியேறுவது இருக்கு இல்லையா, அது அம்தன் தன் சுய செயலால் வெளியேற வேண்டும் என்பது ஹனஃபி மதப்படி சட்டம். என்ன அத்தஹியாத்து ஓதி முடிச்சிட்டிங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு அமல் சொல்லணும். சரி, ஒருத்தர் அத்தஹியாத்து ஓதிட்டீங்க, அல்லாஹும்ம ஸல்லி ஓதிட்டீங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லியும் ஓதிட்டீங்க, சலாம் கொடுக்கலான்னு போகிறீங்க, அந்த நேரத்தில் வயிற்றில் வலி ஏற்பட்டு டக்குன்னு காற்று தானாக பிரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? தொழுகை கூடுமா? சட்டம் என்ன? நேராக எந்திரிச்சு போய் தொழுகை அப்படியே இருக்கிறீங்க, ஒலு செஞ்சுட்டு வந்து திரும்ப அத்தஹியாத்தில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாம் கொடுக்கணும். ஏன்னா தானாக போனது, தானாக போனால் தொழுகை பூர்த்தி ஆகாது. அம்தன் உன் சுய செயலால் தொழுகையை விட்டு நீ வெளியே செல்ல வேண்டும் என்பது சட்டம், ஹனஃபி மதஹப் சட்டம். அப்படி தான் நம்ம செய்யணும். நல்லதுங்களா? அப்போது ஷாஃபி மதஹப்ல அம்தன் இருந்தாலும் சரி, தவறுதலாக ஏற்பட்டாலும் சரி, தொழுகை கூடிக்கும் அவங்க சொல்கிறாங்க. தொழுகை எல்லா அர்க்கானும் முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ அவங்க கருத்துப்படிக்கு, ஷாஃபியாக்கள் கருத்துப்படிக்கு, அத்தஹியாத் ஓதி முடித்து விட்டு ஒருவர் தானாக அவர் காற்று வெளியேறினாலும் வேண்டுமென்று காற்றை வெளியாக்கினாலும் அவர் தொழுகை கூடிவிடும், தொழுகை முடிந்துவிடும். தானாக வாந்தி வந்தாலும் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தாலும் நினச்சிங்களா, அல்லது தானாக ரத்தம் டக்குன்னு வந்து வந்தாலும் வேண்டுமென்று நசுக்கி எடுத்தாலும் எப்படி செஞ்சாலும் தொழுகை கூடிக்கும். ஹனஃபி மதப்படி தானாக செயல்பட்டால் தொழுகை முடியாது. சுய செயலால் தொழுகையை விட்டு வெளியேற வேண்டும். இஹ்ராஜ் மின ஸலாத்தி பி அம்தின் பி ஃபேலி நஃப்ஸி, தன் சுய செயலை கொண்டு தொழுகையை விட்டு அவர் வெளியேற வேண்டும் என்பது ஹனஃபி மதப்படி சட்டம். விளங்குச்சுங்களா? சரி, அப்போ இதா அஹதஸ அஹதுக்கும் ஃபி ஸலாத்திஹி இங்கே முடிஞ்சு. அப்போ இந்த ஆயத்தில், இந்த ஹதீஸில் கபுல் ஐ யுசல்லிம, சலாம் சொல்வதற்கு முன்னால் அவர் தொழுகையை விட்டும் ஹதஸ் ஏற்பட்டு விட்டால் ஃபகத் ஜாஸத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை நிறைவேறி விட்டது, பூர்த்தியாகி விட்டது என்று கூறுகிறார்கள். ரவாஹு திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் இஸ்னாது லைஸ பில் கவி வகத் இல்தரபு ஃபி இஸ்னாதிஹி. நம்ம சனதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை இல்லையா, அதனால விட்டாச்சு, நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கணும். அல் ஃபஸ்லு சாலிசு அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ இல ஸலாத்தி,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் பக்கம் சென்றார்கள். ஃபலம்மா கப்பர தக்பீர் சொன்ன பொழுது அல்லாஹு அக்பர் அப்படின்னாங்க. டக்குன்னு இன்சரஃப இப்படி பெருமான் திரும்பினாங்க. வ அவுமா இலைஹிம் அன் கமா குந்தும் ஒரு திரும்பினாங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க, அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சும்மா ஹரஜ அந்த இடத்த விட்டு வெளியே விட்டார்கள். எல்லாம் அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபகுத்தசல வீட்டுக்கு போனாங்க, குளித்தார்கள். சும்மா ஜா பின்பு வந்தார்கள். வர சுஹு யக்துரு அப்படி தலையிலே தண்ணீர் சுட்டி கொண்டிருந்தது. ஃபசல்லாபிஹிம் அந்த ஃபஜ்ர் தொழுகையை மக்களுக்கு தொழுக வைத்தார்கள். வலம்மா சல்லா தொழுது முடித்த பொழுது கால சொன்னார்கள், இன்னி குந்து ஜுனுபன் நான் ஜுனுபாலியாக இருந்தேன். ஃபனசீட்டு மறந்து விட்டேன். அகுத்த சில குளிக்க மறந்து விட்டேன். எனவே வந்து நான் ஞாபகம் வந்துச்சு, போய் குளிச்சுட்டு வந்தேன் என்று சொன்னார்கள் ரவாஹு அஹ்மத். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளியல் என்பது 2 படி தண்ணி 3 படம் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நினையும்படி தண்ணி ஊற்றிட்டா போதும். அதில் அவசரமாக 2 படி 3 படி தண்ணி ஊற்றினாலே போடும். மொத்த கழுவி தண்ணி ஊற்றினாலே அப்புறம் எங்கெங்கே தண்ணி படாத இடத்தோ அந்த காதுக்குள்ளே மூக்கில் தண்ணி செலுத்தணும், வாயில் தண்ணி செலுத்தணும், கண்ணுக்கு தண்ணி முடிஞ்சு அவ்வளோதான். தண்ணி ஊற்றி உடல் முழுவதும் நினைஞ்சு விட்டாலே தண்ணி படாத இடங்களில் தண்ணி தேய்ச்சி விட்டு கம்கட்டு போன்ற கால் இடுக்கு போன்ற இடங்கள் தண்ணி தேய்ச்சி விட்டு குடிச்சா 3 படி 4 படி தண்ணியிலே போதும், குளிச்சா போதும். விளைஞ்சுங்களா? 3 நிமிஷம் கூட போதும் நமக்கு. நாம் வந்து தலையில் தண்ணி ஊற்றி ஷாம்பு போட்டு அப்புறம் சோப் போட்டு தேய்டான்னு தேய்ச்சி அதுக்கு நாரை போட்டு தேய்ச்சி இதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம்ல, அதுக்கு அரை மணி நேரம் குளிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. 3 படி 4 படி தண்ணி ஊற்றினாலே குளிச்சிடலாம். டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள், வந்து விட்டார்கள். ரவாஹு அஹ்மத். அப்போ அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு வெக்கப்பட்டு போய் அல்லாஹ் எப்படிலாம் யார் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, நாம வச்சா அல்லாஹ் வச்சு. சில பேர் இமாம் தொழுகை கூடியவங்க தொழுகையை தவறு செஞ்சிடறாங்க. நம்ம அந்த சையா சவு செஞ்சால் மக்கள் என்ன தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு செய்யாமல் விட்டுறது எவ்வளோ பெரிய பாவம் அது. அவ்வளோ பெரிய தொழுகையும் குறைவுள்ள தொழுகையாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அது என்ன வெக்கப்பட வேண்டிய அவசியமே சொல்லிட வேண்டியதான். வரவா மாலிகுன் நதாபின் யசாரின் நஹ்வுஹு முர்சலன் வான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்து உஸல்லி அல்-லுஹர மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு லுஹர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மஸ்ஜித் நபி வந்து மணல் பாங்கான இடம், மேலே வந்து கூரைகள் இடைவெளி இருக்கும். கடுமையான வெயில் காலத்தில் உள்ள ஃபுல்லாக இப்படி கொதிக்கிற மாதிரி சூடாயிரும். நெத்தி வச்ச நெத்தியே சூடும், அந்த அளவுக்கு சூடாயிரும் உள்ளுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஏசி மஸ்ஜித்லாம் கிடையாது, அந்த மாதிரி சுடக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ சஹாபாக்கள் வந்து இந்த மாதிரி நெத்தி வச்சு சுடுதுன்னு சொல்லிட்டு மண்ணை கொஞ்சம் நவுத்தி கொஞ்சம் கீழே மண் எடுப்பாங்க. மண் எடுத்து அதில் மண்ணை தலையில் எடுத்து வச்சுட்டு அங்கே செய்வாங்க. மேல் மண் தான் சுடும், கொஞ்சம் கீழ் மண் சுடாது இல்லையா. மண்ணில் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டோம், கொஞ்சம் நவுத்திட்டு கொஞ்சம் கீழே எடுத்துட்டோம்னு சொன்னால் நவுத்திட்டு கொஞ்சம் கீழே இப்படி மண்ணை எடுத்து அந்த தலையில் வச்சு செய்தார்கள். ஃபஆஹுது நான் எடுப்பேன் கபுலத்தம் மினல் ஹசா அந்த மண் போன்ற பொடி மணலிலிருந்தும் சரளைக்கல்லில் இருந்தும் ஒரு பிடியை எடுப்பேன். லி தபுருது ஃபி கஃபி அது என் கஃபி ஃபி கஃபினா என் கையிலே அது குளிர்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி நான் எடுப்பேன். அலாஹா அதை வைப்பேன். லி ஜபஹத்தி என் நெற்றிக்காக வேண்டி. அஸ்ஜுது அலை அதே நான் சஜிதா செய்வேன். ஷித்தத்தில் ஹர்ரி கடும் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினாலே. அப்போ சின்ன செயல்தான், இதை கொண்டு தொழுகை முடியாது என்று காட்டுகிறார்கள். ரவா அபூதாவுத் வரவன் நசீன் அஹு வன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال قام رسول الله صلى الله عليه وسلم فسمعناه يقول اعوذ بالله منك பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக நின்றார்கள். நின்று கொண்டிருக்கும் போது அவுது பில்லாஹி மின்க என்று சொன்னார்கள். தொழுதுட்டு இருக்கும்போது சும்மா கால நஃபில் தொழுதுட்டு இருப்பாங்க போல தெரியுது. சும்மா கால அது ஃபரதாக இருக்கலாம். சும்மா கால அல் அனுக பில் அனத்தில்லா அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை நான் சபிக்கிறேன் என்று சொன்னார்கள். சலாசன் 3 முறை சொன்னார்கள். பசத்தை எதோ இப்படி கையை நீட்டி விட்டு பிடிச்சாங்க. கண்ணும் எதனாவலு ஷெயின் ஏதோ ஒரு வஸ்துவை பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சாங்க. வரம்மா ஃபரகம் என சலாத்தி அப்புறம் அமைதியாக தொழுது முடித்த பின்னாடி உள்னா நாம் கேட்டோம் யார ரசூலல்லா அது சமிஅனாக தகூலு ஃபி ஸலாத்தி ஷையன் யார ரசூலல்லா இன்று தொழுகையிலே தாங்கள் சில வார்த்தைகளை சொன்னீர்கள். லம் நஸ்மஅக தகூலுஹு கப்ல தாலிக இதற்கு முன்னால் தாங்கள் அவ்வாறு சொல்லி நாங்கள் பார்க்கவில்லையே. வர ஐநாக்க பசத்தை எதற்கு அதே மாதிரி கையை அப்படி நீட்டின மாதிரி நாங்கள் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி அப்படி பார்க்கலையே என்று கேட்டார்கள். கால பெருமாள் சொன்னாங்க, இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ் அல்லாஹுடைய விரோதியாகிய ஷைத்தான் ஜாபி ஷிஹாபி மின் நாரின் ஒரு நெருப்பிலிருந்தும் நெருப்பு பந்தம் ஒன்றை தீப்பந்தம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். இஜஅலஹு ஃபி வஜ்ஹி என் முகத்திலே அதை வைப்பதற்காக என் தொழுகையை கெடுக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி வந்தான். ஃபகுல்து நான் சொன்னேன் அவுது பில்லாஹி மின்க சலாச மர்ராத்தின் உன்னை விட்டும் அல்லாஹ் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நான் 3 முறை சொன்னேன். சும்மா கொல்து அலன் அல்ல அனுக பில் அனத்தில்லாஹி தாம்மா அல்லாஹு தஆலாவுடைய பரிபூர்ண சாபம் உன்மீது உண்டாகட்டுமாக, அவ்வாறு நான் உன்னை சபிக்கிறேன் என்று நான் சொன்னேன்.
ஃபலம் யஸ்தஅஹிர், அப்பொழுதும் அவன் வந்து பின்னோக்கி செல்லவில்லை. சலாச மர்ராத்தின், 3 முறை இவ்வாறு நான் சொன்னேன். சும்மா அரத்து அன் அஹுத, உடனே நான் அவனை பிடிக்க நினைத்தேன். உடனே ஓடியே போயிட்டான். பிடிச்சேன், கையில் பிடிச்சேன். சும்மா அரத்து அன் அஹுத, அவனை பிடிக்க நான் எண்ணினேன். வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லவ்லா தாவத்து அஹீனா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய, நம் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா மட்டும் இல்லை என்றால், அஸ்பஹ மூசகன், நான் அவனை பிடித்து கட்டி வைத்திருப்பேன் பள்ளிவாசலுடைய தூண்களிலே. கட்டி வைக்கப்பட்டவனாக அவன் காலையில் ஆகியிருப்பான். எல்அபு பிஹி வில்தானு அஹ்லில் மதீனத்தி, மதீனாவுடைய சிறுவர்கள்லாம் அவனை கொண்டு விளையாடுவார்களே, அந்த அளவுக்கு அவனை ஆக்கியிருப்பேன். கட்டி வச்சிருப்பேன், எல்லாரும் அவன்கிட்ட விளையாடுவாங்க, நவர முடியாது அவன், அந்த மாதிரி ஆக்கியிருப்பேன். சக்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களே, என்னை போன்று யாருக்கும் ஆட்சி கொடுக்க வேண்டாம் ரப்பே அப்படின்னு, நல்லா விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த செயல் அதனால் தொழுகை முடியாது என்று தெரிகிறது. وعن نافع رضي الله عنه قال إن عبد الله بن عمر رضي الله عنه مر على رجل وهو يصلي. அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஒரு மனிதருக்கு அருகில் சென்றார்கள். அவரோ தொழுது கொண்டிருந்தார். ஃபசல்லம் அலைஹி, அவர் மீது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார்கள். ஃபரத்தர் ரஜுலு கலாமன், அந்த மனிதரோ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொன்னார். ஃபரஜா இலைஹி அப்துல்லா பின் உமர், அவர் தொழுது முடித்தவுடன் திரும்ப அவர் பக்கம் வந்தார்கள் அப்துல்லா பின் உமர் அவர்கள். ஃபகால், அவர்கள் சொன்னார்கள், இதா சுல்லிம அலா அஹதிக்கும் வஹுவ யுஸல்லி, உங்கள் யாரும் தொழுது கொண்டிருக்கும் நிலையிலே சலாம் சொல்லப்பட்டால், வலா யதகல்லமு, அவர் பேச வேண்டாம். வல் யுஷிர் பியதிஹி, அவர் கையால் இஷாரா செய்தால் போதுமானது என்று சொன்னார்கள். ரவாஹு மாலிக் அஹ்மதுல்லாவுடைய ரிவாயத் இது. புரிஞ்சுங்களா? அபு சஹ்வு, சஜிதா சஹ்வை பற்றிய பாடம். புரிஞ்சுங்களா? இப்போ சஜிதா சஹ்வு தொழுகையில் ஏதோ ஒரு வாஜிபை விட்டுட்டோம்னா என்ன செய்யணும் பை? சஜிதா சஹ்வு செய்யணும். சஜிதா சஹ்வு எப்படி செய்கிறது? அத்தஹியாத்தில் உட்காந்துட்டு எல்லாமே ஓதி முடிச்சுட்டு, அத்தஹியாத்தில் உட்காந்து அத்தஹியாத் ஓதி முடிச்சிடணும். ஓதி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஒரு பக்கம் சலாம் கொடுத்துட்டு 2 சஜிதாக்கள் செய்யணும். செஞ்சுட்டு திரும்ப உட்காந்து மறுபடியும் அத்தஹியாத் ஓதணும். ஓதி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஓதி, அதுக்கடுத்து துவாக்கள் ஓதி அல்லாஹும்ம ஃபில்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க துவா ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 2 சலாம் கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? இது ஒரு முறை. இன்னொரு முறை பெருமாள் இப்படியும் செய்திருக்கிறார்கள். அதாவது அத்தஹியாத் ஓதி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸலவாத் ஓதி துவாவும் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்காமல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 2 முறை சஜிதா செய்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். புரிஞ்சுங்களா? அப்போ அனஃபியாக்கள் செய்யக்கூடிய முறைக்கு பேர் வந்து பாத சலாம். சலாம் கொடுப்பதற்கு பின்னால் சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும். ஷாஃபியாக்கள் செய்யக்கூடிய முறை நான் 2வது முறை. ஷாஃபியாக்களுடைய முறைக்கு என்ன சொல்லுவாங்க? சஜிதத்து சஹ்வி கபில சலாம், சலாமுக்கு முன்னாடி என்று சொல்லுவார். ஷாஃபியாக்களுடைய முறைக்கு சஜிதத்தைனி கபில சலாம். ஹனஃபியாக்களுடைய முறைக்கு சஜிதத்தைனி பாத சலாம், சலாமுக்கு பின்னாடி 2 சஜிதா என்று சொல்லுவார்கள். புரிஞ்சுங்களா? 2 முறையும் ஹதீஸுகளில் வருது. இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள், இவங்க நிறைய ஆதாரம் கட்டுறது, அவங்க ஆதாரம் கட்டுறது, இவங்களுக்கு அவங்க பதில் சொல்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. தங்லீம் நஷாத் பண்ணுற கிதாபுகளில் நிறைய எழுதப்படுகிறது. நாம் இங்கே வந்து அதெல்லாம் வேணாம். இதுவும் பெருமாள் செய்திருக்கிறார்கள், அதுவும் செய்திருக்கிறார்கள். இது அனஃபியாக்கள் எடுத்துக்கொண்டார்கள், இது ஷாஃபியாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது பிரியுமே எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ தொழுகையில் வந்து 2 ரக்காயத்தா 3 ரக்காயத்தான் சந்தேகம் வந்துச்சு. 2 ரக்காயத் தொழுதுட்டீங்க, இது 2ஆ 3ஆ சந்தேகம் வந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்? 2ன்னு எடுத்துக்கணும். எது குறைவோ அதை எடுத்துக்கணும், எது 3ன்னு அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எது குறைவோ எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது முதல்ல நம்முடைய லன்னு வச்சு யோசிக்கணும், இதுவா 2ஆக தான் இருக்கும் 3ஆக இருக்குமா? நம்முடைய காலிபுல் லன்னு எதை சொல்லுதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகுதமான எண்ணம் 3ன்னு சொன்னால் 3 எடுத்துக்கலாம், மிகுதமான 2ன்னா 2 எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? 2மே சமமாக இருக்குது. 2ன்னு தெரியல 3ன்னு தெரியல, 2மே சமமாக என்ன வந்து எது குறைவோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ரா 1 ரக்காயத் தொழுது கொள்ள வேண்டும். 3ஆ 4ஆனா 3ன்னு எடுத்துக்கணும். 4 தொழுதுவோமா இல்லையானா 4ன்னு எடுத்துக்கணும். 5ஆ அப்படின்னு 4 எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறாக குறைத்து எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أحدكم إذا قام يصلي, உங்களில் ஒருவர் தொழுவதற்காக வேண்டி நின்றால் ஜாஅஹு ஷைத்தான் வந்து விடுகிறான். ஃபலபஸ அலைஹி, அவன் ஷைத்தான் வந்து அவருக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். அதான் எந்த அளவுக்கு என்றால் லா எதிரி, அவர் அறிவதில்லை, கம் சல்லா, எவ்வளவு தொழுதோம் என்றே அறிவதில்லை, 3ஆ 4ஆ என்று இவ்வாறு ஒருவன் குழப்பத்தை உண்டாக்குகிறான். வைதா வஜத தாலிக அஹதுக்கும், உங்கள் யாரும் இவ்வாறு குழப்பத்தை பெற்றுக்கொண்டால் ஃபல் யஸ்ஜுத் சஜிதத்தைனி, அவர் 2 சஜிதாக்கள் செய்யட்டும்.
ஒவ்வொரு ஜாலிசுன், அவர் இறுதி இருப்பில் இருக்கின்ற நிலையிலே, கடைசி இருப்பிலே. முத்தஃபகுன் அலைஹ். وعن عطاء بن يسار رضي الله عنه عن ابي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا شك احدكم في صلاته, உங்களில் ஒருவர் தொழுகையிலே சந்தேகம் ஏற்பட்டால், ஃபலம் எதிரி கம் சல்லா, எத்தனை ரக்காத் தொழுதோம் என்று அறியவில்லை என்றில், சலாசன் நம் அர்பான், 3 அல்லது 4 என்று தெரியாவிட்டால், ஃபல் எத்ரஹிஸ் ஷக்க, அவர் ஷக்கை சந்தேகத்தை விட்டு விடட்டும். அப்போ 3 உறுதி, 4வது தொழுதோமோ இல்லையோ அத்தனை சந்தேகம், அந்த 4ஐ விட்டு விட வேண்டும், உறுதியான 3ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபல் எப்னி அலா மஸ்தைகன, எது உறுதியாக உள்ளதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ செய்யா முடிச்சாரு, 4 ஆச்சா 4 ஆச்சா 3 தான் நிற்கிறோமா, 10 உட்காரணுமா எந்திரிச்சு ஒன்று தொழுவணுமா அப்படின்னு தெரியல. அப்படின்னு அர்த்தம் என்ன, 3 உறுதி, 4 ஆச்சாங்கிறது 4 சந்தேகம், 4 விட்டுறணும். இது 3 என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ரக்காத் தொழுது விட்டு சஜிதா கொடுக்கும். ஃபல் எபின் அலா மஸ்தைகன சும்மா யஸ்ஜு சஜதத்தைனி, பின்பு 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். கபுல ஐ யுசல்லிம, சலாம் கொடுப்பதற்கு முன்னால். ஃபைன்கான சலாம் கொடுப்பதற்கு முன்னால். புரிஞ்சுங்களா பை? இதை தான் ஷாஃபியாக்கள் பின்பற்றுகிறார்கள். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதா செஞ்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்போ ஹனஃபியாக்கள் பதில் சொல்லுவாங்க, நாங்களும் ஒரு சலாம் கொடுத்துட்டு சஜிதா செஞ்சுட்டு 2வது சலாம் கொடுக்குறோம், அந்த கடைசி சலாம் கொடுக்குறோம். இப்போ கடைசி சலாம் கொடுப்பதற்கு முன்னே அர்த்தம் வச்சுக்க இந்த இடத்துல என்று ஹனாஃபிகள் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைப்பாங்க. வைன்கான சல்லா ஹம்சன், இப்போ ஒருவேளை இப்போ எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுதார் பை, இன்னொரு 3 தொழுதுருந்தா இது என்ன எத்தனை ஆயிருக்கும், இது இந்த ஒரு ரக்காத் தொழுது 4 ஆயிருக்கும், தொழுகை பரிபூர்ணமாயிரும். அஞ்சுங்களா? இவர் 4 தொழுதுருப்பார், இது ஒன்று என்ன ஆயிரும், 5 தொழுகை ஆயிரும். இந்த அத்தஹியாத்து 6வது 2 செஞ்சாரு, இது 6வது ஒரு ரக்காத்து மாதிரி ஆகி 2 ரக்காத்து நஃபிலா போயிடும். அவ்வளோதான். வைன்கான சல்லா ஹம்சன் ஷஃபஅன லஹு ஸலாத்து வைன்கான சல்லா இத்மாமன் லி அர்பைன் கானத்தா தர்கீமன் லி ஷைத்தானி. பாருங்க அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிங்க பை, நல்லா கவனி. 3 ரக்காத்து தொழுதுட்டாரு, 4வது ரக்காத்து தொழுதுமோ இல்லையோன்னு சஜிதாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இப்போ எந்திரிச்சு அத்தஹியாத்து உட்காந்து 4வது ரக்காத்து முடிச்சு சலாம் கொடுக்குறதா இல்லை எந்திரிச்சு தொழுகிறதா சந்தேகம் வந்துச்சு. இப்போ 3 உறுதியானா இப்போ என்ன செய்யணும், எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுதுட்டு சஜிதா சஹ் செஞ்சு சலாம் கொடுத்துரும். சஜிதா சஹ் 2 சஜிதா செஞ்சு சலாம் கொடுத்துரும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒருவேளை 3 தொழுதிருப்பாயானால் இது என்ன ஆயிரும், ஒருவேளை 4 தொழுதிருப்பாய், 4 முடிஞ்சிச்சு அப்படி இருந்தால் இப்போ தொழுது எத்தனை ஆச்சு, 5வது ஆச்சு, 5 ஆயிடுச்சு. இப்போ தொழுகை என்பது பொதுவாக இரட்டைப்படை தானே, ஒற்றைப்படை தொழுகை கிடையாது. மகரிப் தவிர மற்ற எதுவும், இத்ருவாஜிப் தவிர மற்ற எதுவும் ஒற்றைப்படை தொழுகை கிடையாது, எல்லாம் இரட்டைப்படை தானே. அப்போ நீ இப்போ 5 ரக்காத் தொழுது விட்டு சஜிதா சஹ் செஞ்சியே, அதை அல்லாஹ் ஒரு ரக்காத்து மாதிரி ஆக்கிடுவான். ஆக்கி 4 ரக்காத்து ஃபரலாயிரும். இந்த மிச்சம் 2ம் அந்த 5வது தொழுது ரக்காத்தும் இந்த சஜிதா சஹ்வும் 2 ரக்காத்தாக ஆகி 2 நஃபிலா போயிடும். மொத்தம் 6 ரக்காத்து மாதிரி கணக்கில் வைத்து விடும் எல்லா இடத்துல. சரி, 4 தான் தொழுது இருந்தீங்க கரெக்டாக, முதல்ல ஏற்கனவே 3 + 1 4 தான் ஆயிருந்துச்சு. இப்போ சஜிதா சஹ் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும், தர்கீமன் லி ஷைத்தான், ஷைத்தானுடைய மூக்கை உடைக்கிற மாதிரி ஆயிரும், அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி. அதாவது ஷைத்தான் எப்படியாவது உன் தொழுகையில் குழப்பத்தை உண்டு பண்ணி உன்னை தொழுகை விட்டு கெடுக்கணும்னு நினச்சான். ஆனால் நீ 4 தொழுதுட்டு மேல் மிச்சமாக 2 சஜிதா வேறு செஞ்சுருக்கிற, 2 சஜிதா கூட சவாபும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. உன்னை கேவலப்படுத்தணும், உன் நன்மையை குறைக்கணும்னு நினச்சான், நன்மை கூடிருச்சு. இப்போ ஷைத்தான் கேவலப்பட்டு போயிடுவான். கெடுக்கணும்னு நினச்சான், ஆனால் பாவம் 4 தொழுது மேல் மிச்சமாக 2 சஜிதாவும் செஞ்சு நன்மை கூடிருச்சே, நாம் நினச்சதுக்கு நேர் மாற்றமாக நடந்துருச்சே என்று அவன் மூக்கிலே விரல் வைத்து கொண்டு போய்விடுவான். யார்? ஷைத்தானை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். பெருமாள் சொன்னாங்க, வைதாக்கான சல்லா ஹம்சன் ஷஃபஅன லஹு ஸலாத்து, 5 ரக்காத் தொழுதிருப்பானேயானால் அவன் தொழுகையை இந்த சஜிதா சஹ் ஆகிறது இரட்டைப்படையாக ஆக்கிவிடும். சொல்றது வைன்கான சல்லா இத்மாமன், அவன் சரியான முறையில் 4 தொழுதிருந்தால், அர்பைன் 4 சரியா தொழுதிருப்பானேயானால், கானத்தா இந்த 2 சஜிதாவும் ஆகிவிடும், தர்கீமன் லி ஷைத்தானி, ஷைத்தானுடைய மூக்கை உடைப்பதற்காக, அவனை கேவலப்படுத்துவதாக ஆகிவிடும். ரவாஹ் முஸ்லிம் ரவாஹ் மாலிக்கின் அத்தாய் முர்சலன் ரிவாயத்தி ஷஃபாஹா பிஹாத்தைனி சஜிதைனி, இந்த 2 சஜிதாவை கொண்டு அந்த தொழுகையை அவன் இரட்டைப்படையாக ஆக்கி விடுவான் என்று சொன்னார். வான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல் லுஹர ஹம்சன், ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹரை 5 ரக்காத்தாக தொழுக வைத்து விட்டார். ஃபகீல லஹு அஸீத ஃபி ஸலாத்தி, சலாம் கொடுத்தோன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் தொழுகையை அல்லாஹ் அதிகமாக்கிட்டானா, இன்னிலிருந்து லுஹர் 5 ரக்காத்தா அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் செஞ்சா அதுதான் சட்டம், 5 ரக்காத் தொழுக வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 ரக்காத் ஆயிடுச்சா யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க.
ஃபகால ஒமாதாக்க ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பெருமாள் கேட்டாங்க. கால சல்லைத்த ஹம்சன், யாரை சொல்லுங்க 5 ரக்காத்து நீங்கள் தொழு வச்சிங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி சரி வாங்க எல்லாம் செய்ய செய்யலாம் உட்காருங்க அப்படின்ட்டு இப்போ சஜத சஜிஜத்தைனி, பெருமாள் 2 சஜிதாக்கள் செய்தார்கள். பாதமா சல்லம, சலாம் கொடுத்த பின்னாடி 2 சஜிதா செய்து திரும்ப உட்காந்து அத்தஹியாத் ஓதி அல்லாஹ் சல்லில்லா அல்லாஹ் மஃபில்லி ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுத்தாங்க. நடுவில் பேசினாங்களே, நம்ம அப்படி செய்யலாமா? அது பேச்செல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்த காலம் சொல்லலாம். அப்போ அது இப்போ நாம் நடுவில் பேசாமல் இருந்தால் கூடும். சலாம் கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுத்துட்டோம், அது வரைக்கும் ஒருத்தர் சலாம் கொடுத்தோம். அப்போ 3 தான் தொழுதுருக்குறோம், அது 5 தொழுதுட்டோம். அல்லாஹு அக்பர் 5 தொழுதுட்டோம், சலாம் கொடுத்துட்டோம். பின்னாடி ஒருத்தர் கணக்கிறாரு, சுப்ஹானல்லாஹ்ங்கிறாரு. ஏன் சுப்ஹான் சொல்கிறாரு? 5 தொழுதுட்டோம். அல்லாஹு அக்பர். இமாமும் பேசலை, முக்ததி யாரும் பேசலை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 2 சஜதா செஞ்சு சலாம் கொடுத்தோன்னா எல்லா தொழுகையும் குடிக்கும். புரிஞ்சுங்களா? பேசிட்டா தொழுகக்கூடாது. இது பேசுகிறதும் ஜாயிஜா இருந்த காலங்கள் இது மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்லாம். புரிஞ்சுங்களா? சரி, ரஃபி ரிவாயத்தின் கால இன்னமா நான் பஷரும் சொல்லுக்கும், தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான்ப்பா. அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறப்பதை போன்று நானும் தான் மறந்து விடுகிறேன். வைதா நசீத்து வதக்கிருனி, அப்படி எதுவும் நான் மறந்து விட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள். வைதா ஷக்க அஹதுக்கும் ஃபி சலாத்திஹி, உங்களில் ஒருவர் அவர் தொழுகையிலே சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் ஃபல் யுத்தஹர்ர அஸ்ஸவாப, எது சரியாக இருக்கும் என்று அவர் யோசித்து பார்க்கட்டும், ஆராய்ந்து பார்க்கட்டும். ஃபல் யுத்திம் அலி, அதையே அடிப்படையாக வைத்து தொழுகையை முடித்து கொள்ளட்டும். புரிஞ்சுங்களா? சும்மல யுசல்லிம், பின்பு சலாம் கொடுத்து விடட்டும், ஒரு சலாம் கொடுத்து விடட்டும். சும்ம யஸ்ஜுது சஜிதீன், ஒரு சலாம் கொடுத்த பின்பு 2 சஜிதாக்கள் செய்யட்டும். என்னவாயிரும் அது? அது அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தொழுகையுடைய குறையை நிவர்த்தி செய்து விடுகிறான். முத்தஃபகுன் அலைஹி. இப்னு சீரீன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தும் கால சல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தா ஸலாத்தைல் அஷியி, எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை தொழுகையில் ஏதோ ஒன்றை தொழுக வைத்தால், மக்ரிபா இஷாவா தெரியல, இரவு தொழுகையில் ஏதோ ஒன்று மக்ரிபா இருக்கும் அல்லது இஷாவா இருக்கும். கால இப்னு சீரீன் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா அவரிடம் ரிவாயத் செய்யக்கூடியவங்க இப்னு சீரீன் அவங்க சொல்றாங்க, சம்மாஹா அபூ ஹுரைரா வலாக்கின் நசீது அன, அது எந்த தொழுகை என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், நான் தான் மறந்து விட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. கால, அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் சொன்னார்கள், ஃபஸல்லா பினா ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா சல்லம, சலாம் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு பெருமாள் ஏதோ சிந்தனையில் இருக்கிறாங்க, யாராவது தவறு செஞ்சுருக்கலாம், அது ஏதோ ஒரு மக்கள்கிட்ட இருந்து தவறான இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்ற செய்தி பெருமாள் வந்து அந்த சிந்தனையில் பெருமாள் தொழுது இருக்கலாம். தொழுது முடித்த பின்பும் சிந்தனை மாறலை பெருமானாருக்கு. எந்திரிச்சு போனாங்க, அந்த பள்ளிவாசலில் கட்டையால் கூரை தானே, கூரையில் கட்டை குறுக்குற போட்டிருப்பாங்க, குறுக்கால மாதிரி போட்டு கட்டையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அவர் கட்டை கொஞ்சம் கீழாக இருந்துச்சு. அந்த கட்டையில் போய் இப்படி கை வச்சுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கை வச்சு இப்படி கட்டையில் ஊன்றி இப்படி கை வச்சுக்கிட்டாங்க. ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தெரியுது. அப்போ பின்னாடி ஒரு சஹாபி, அவங்க பேர் துல் யதைன் அப்படின்னு சொல்லுவாங்க, துல் ஷிமாலைன் அப்படின்னாங்க, 2 கை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சஹாபியை. கை ரொம்ப நீளமாக இருக்கும், இது 2 கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சஹாபியை சொல்லுவாங்க. அந்த கை வந்து மற்றவங்க கை நீளமாக இருக்குமா இருக்குது, அதனால் 2 கைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஹாபி வந்து யாரை சொல்லலாம், வந்து தொழுகையை இன்னிலிருந்து 2 ரக்காத் ஆயிடுச்சா, அல்லது தாங்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அப்படிலாம் எதுவும் செய்யலையே, அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அப்புறம் நினச்சி, அப்படியாப்பா இவர் சொல்கிற மாதிரியாப்பா அப்படின்னு. ஆமாம், யாரை சொல்ல 2 ரக்காத் தொழு வச்சுக்கேன். அப்படியா, சரி வாங்க மீதி 2 ரக்காத் தொழுதலாம் அப்படின்ட்டு மீதி 2 ரக்காத் இஷாவாக இருந்தால் 2 ரக்காத்து, மக்ரிபா இருந்தால் 1 ரக்காத் தொழுது எல்லாம் கொடுத்து சஜ்ஜா சஹு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? அப்போ இது அந்த மாதிரி பேசுகிறதுலாம் ஜாயிஸாக இருந்த நேரத்தில் உள்ள விஷயம். அப்போது ஃபஸல்லா பினா ரக்அத்தைன், 2 ரக்காத் தொழ வைத்தார்கள். சும்ம சல்லம, பின் சலாம் கொடுத்தார்கள். ஃபகாம இலா ஹஷபத்தின் மஅரூதத்தின் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் குறுக்காக இருந்த ஒரு கட்டையின் பக்கம் சென்றார்கள். ஃபத்தக அலைஹா, அதை சாய்ந்து கொண்டார்கள். கன்னு அலுபான், ஏதோ ஒரு கோபத்தில் இருப்பது போல தெரிந்தது. வலா யதஹுல் யும்னா அல் யுஸ்ரா, வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள். வஷப்பக்க பைன அசாபிஹி, 2 கைகளையும் இவ்வாறு சேர்த்து கொண்டார்கள், ஒன்றை கோர்த்து கொண்டார்கள். வலா ஹத்தஹுல் ஐமன், தன்னுடைய வலது கன்னத்தை வைத்தார்கள். அல்லாஹ் லஹரி கஃபிஹில் யுஸ்ரா, இடது கையுடைய கஃபின் மீது வைத்து கொண்டார். இவ்வாறு இப்படி இடது கையுடைய மேல் கஃப் இருக்குல்ல, கஃப்னு சொன்னால் அதனுடைய இது குடங்கையா, இது என்ன சொல்கிறது, உள்ளங்கையின் மேல் பகுதி, புறங்கையின் மீது கையை வைத்துக்கொண்டு வலது கன்னத்தை வைத்துக்கொண்டு அந்த கட்டையை சாய்ந்து கொண்டு இருந்தார்கள். ஹரஜ் சரானுல் கௌமி,
கூட்டத்திலிருந்து விரைவாக செல்லக்கூடிய மக்கள் சலாம் கொடுத்தோன்னா வேற வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் தொழுகை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டுக்கும் போயிட்டாங்க. சரஹானுல் கௌமி கூட்டத்தில் விரைந்து செல்லக்கூடியவர்கள். பொதுவாக மக்களில் சில பேர் சலாம் கொடுத்தோன்னு வேகமாக வீட்டுக்கு போயிடுவாங்க, சில பேர் இருந்து சுண்ணத் தொழுது போவாங்க. விரைந்து செல்லக்கூடிய மக்கள் விரைந்து வீட்டுக்கு போய்விட்டார்கள். மின் அபுவாபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலின் வாசலின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள். வகாலு அப்படி அவர்கள் சொன்னார்கள், குசிரத்தி சலாத், சில பேர் சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், குசிரத்தி சலாத்து தொழுகையாகிறது இன்றிருந்து 2 ரக்காத்தாக சுருக்கப்பட்டு விட்டது, இஷா வந்து 2 ரக்காத் ஆயிடுச்சு என்று சொன்னார். ஆனால் யாரும் போய் பெருமாள் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. வஃபில் கௌமி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்களும் இருந்தார்கள். அதனால் இவங்க பேசாமல் இருக்கும்போது நாம பேசலாமா என்று மற்றவங்க அமைதியாக இருந்தாங்க, குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. ஃபஹாபாஹு அந்த 2 பேரும் பயந்தார்கள் பெருமானாரை, யுகல்லிமாஹு அந்த 2 பேரும் பெருமானாரத்தை பேசுவதற்கு பயந்தார்கள். வஃபில் கௌமி ரஜுலுன் அங்கே கூட்டத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஃபி யதைஹி தூலுன் அவர் கை கொஞ்சம் நீளமாக இருக்கும், யுகால் லஹு துல் யதைனி அவர் நாங்கள் 2 கை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், 2 கைக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ் கிட்ட போய் அனசீத குசிரத்தி ஸலாத்து, யார் ரசூலல்லாஹ் தாங்கள் மறந்து விட்டீர்களா, தொழுகை இன்னிலிருந்து 2 ரக்காத் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டாங்க, சுருக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். லம் அன்ச வலம் துக்ஸர் அப்படியா, அப்படி எதையும் நடக்கலையே, நான் மறக்கவும் இல்லை, தொழுகை பசுராக ஆகவும் இல்லையே, நான் மறக்கவும் இல்லை, நான் அவங்க பெருமாள் 4 ரக்காத் தொழுதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் மறக்கவும் இல்லை, அவ்வாறு வந்து தொழுகை 2 ரக்காத்தாக ஆகவும் இல்லையே, சுருக்கப்படவும் இல்லையே. வை பெருமானார் ஊத்தியத்து இல்முல் அவ்வலின வல் ஆஹிரின், முன்னோர் பின்னோர் அனைவரும் இல்மு கொடுக்கப்பட்டவங்க. இது ஏன் நடக்குதுன்னு கேட்டால், இப்படி தான் நமக்கு இந்த மாதிரி பிற்காலத்தில் ஏற்பட்டால் இப்படி தான் செய்யணும் கற்றுக் கொடுப்பதற்காக எல்லாத்துக்கும் முன்னோடி பெருமானார் தானே அப்படி நடத்தி காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிஞ்சுங்களா, அப்படி எதுவும் நடக்கவில்லையே. பகால அந்த அவர் சொன்னார், அக்கம்மா யக்கூலு துல் பகால பெருமானார் கேட்டாங்க, அக்கம்மா யக்கூலு துல்யதைன் துல்யதைன் சொல்லுது போல் நடந்ததாப்பா அப்படி அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டாங்க. பகாலு நாம் ஆமா யார் ரசூலல்லாஹ் எது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபத்தகத்தம பெருமானார் முன் வந்தார்கள், ஃபஸல்லா மா தரக்க விட்டு போன 2 ரக்காத்தை தொழ வைத்தார்கள். சும்ம சல்லம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுத்தார்கள். சும்ம கப்பர பின்பு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். சஜத மிஸ்ர சுஜூதிஹி ஏற்கனவே செய்ய சஜிதாக்களை போலவே சஜிதா செய்தார்கள். அத்துவல இன்னும் சொல்ல போனால் அதோட கொஞ்சம் நீளமாக சுபான் அதிகமாக சொல்லியிருக்காங்க செய்தார்கள். சும்மா ரஃபஅ சுபன் தலையை உயர்த்தினார்கள். கப்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தலையை உயர்த்தினார்கள். சும்ம கப்பர பின்பு மீண்டும் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. சஜத மிஸ்ர சுஜூதிஹி ஏற்கனவே உள்ள சஜிதாவை போலவே சஜிதா செய்தார்கள். அத்துவல அல்லது அதை விட சற்று நீளமாக சஜிதா செய்தார்கள். சும்ம ரஃபஅ ரஸஹு வ கப்பர தலையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். ஃபருபமா சஅலூஹு சும்ம சல்லம அந்த ரிவாயத் செய்கிற பொழுது இந்த ராவியை இந்த சஹாபியை பார்த்து தாபியின் கேட்டார், சும்ம சல்லம கடைசியாக சலாம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபயகூலு அவர் சொன்னார், இப்னு சீரின் சொன்னார்கள், நுப்பித்துன்னு அறிவிக்கப்பட்டேன், அன்ன இம்ரான் பின் ஹுசைன் கால சும்ம சல்லம இம்ரான் பின் ஹுசைன் அவர்கள் சொன்னதாக, ஆமாம் சலாம் கொடுத்தார்கள் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். முத்தஃபகுன் அலைஹி வலஃபுலுஹு லில் புகாரி வஃபி உக்ரா லஹுமா புகாரி முஸ்லிம் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, பதுல லம் அன்ச வலம் நுக்ஸிர் வலம் துக்ஸர் நான் மறக்கவும் இல்லை தொழுகை கசுராக்கப்படவும் இல்லை என்ற வார்த்தைக்கு பகரமாக குல்லுதாலிக்க லம் யகுன் என்று சொன்னார், 2மே நடக்கவில்லையே என்று சொன்னதாக ஒரு ரிவாயத்தில் வருகிறது. ஃபகால அப்போ அவர் சொன்னார், அதுக்கான பஅதுதாலிக்க யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் இது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். துல் யதைன் சொன்னதாகவும் வந்திருக்கிறது. வன் அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பிஹிமுல் துஹர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹரை தொழுக வைத்தார்கள். ஃபகாம ஃபிர் ரக்அத்தைனில் ஊலையைனி 2 ரக்காத்துகளிலே எழுந்து விட்டார்கள். நடு இருப்பு இருக்கல, அத்தையாத்து உட்காரல, லம் மிஜ்லிஸ் நடு இருப்பு இருக்கவில்லை. ஃபகாமன் நாசும் மக்களும் எழுந்து நின்று விட்டார்கள். அத்தா இதா கல சலாத்த தொழுகையை முடித்த பொழுது வந்தலரன் நாசு தஸ்லீமஹு கடைசி இருப்பிலே பெருமானார் சலாம் கொடுப்பதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கப்பர அல்லாஹ் அக்பர் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒவ்வொரு ஜாலிசும் உட்கார்ந்த நிலையிலேயே ஃபஸஜத சஜதத்தைனி கப்ல அன் யுஸல்லிம சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதாக்கள் செய்தார்கள். சும்ம சல்லம அதன் பின்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார்கள். முத்தஃபக் இந்த முறை தான் ஷாஃபியாக்கள் பின்பற்றாங்க. நான் முன்னாடி சொன்னேன். அல் ஃபஸ்லுஸ் ஸானி இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பிஹிம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்தார்கள் அவர்களுக்கு. ஃபஸஹா ஏதோ ஒன்றை மறந்து விட்டார்கள். ஃபஸஜத சஜதத்தைனி 2 சஜிதாக்கள் செய்தார்கள்.
சும்ம தஷஹத, அதன் பின்பு அத்தஹியாத் ஓதினார்கள். சும்ம சல்லம, அதன் பின்பு சலாம் கொடுத்தார். இது யாருடைய முறை? ஹனஃபியாக்களுடைய முறை. ரவாஹு திர்மதி வகால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் கரீப். வல் முகைரித் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قام الامام في الركعتين، இமாம் 2 ரக்காத்துல அப்படியே எழுந்து விட்டாரேயானால், அத்தஹியாத் ஓதாம எந்திரிச்சிட்டாரேயானால், ஃபைன் ذكر قبل ان يستوي قائما، அவர் நேராக எழுந்து நிற்பதற்கு முன்னால் 3ஆவது ரக்காத்துக்கு எந்திரிச்சு நிற்பதற்கு முன்னாடியே ஞாபகம் வந்துருச்சுன்னா ஃபல் யஜ்லிஸ், உட்கார்ந்து கொள்ளட்டும். ரெண்டு சஜ்தா முடிச்சுட்டு அத்தஹியாத்துல உட்காரணும். மகரிப்ல இஷால மறந்து அப்படியே எந்திரிச்சிட்டாரு, கொஞ்சம் தூரம் போன ஞாபகம் இருந்துச்சு, திரும்ப வந்துடணும். நின்றுட்டாருன்னு சொன்னால் திரும்ப வர தேவையில்லை. 2 ரக்காத் தொழுதுட்டு கடைசியாக சஜ்தா சஹு செஞ்சால் போதும். மனிஸ்தவா காயிமன், அவர் அப்படியே எழுந்து நின்று விட்டாரேயானால் ஃபலா யஜ்லிஸ், அவர் உட்கார வேண்டாம். தக்கர கபுல ஐஸ்தவி காயிமன் ஃபல் யஜ்லிஸ், முழுமையாக நிற்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துருச்சுன்னா வந்துடணும். நின்றுட்டாருன்னா திரும்ப வர தேவையில்லை, அப்படியே தொழுதுறணும். ஃபல் யஸ்ஜுத் சஜ்தத்தை ஸஹவி, சஹவுடைய சஜிதா, மறதியுடைய சஜிதா மட்டும் 2 சஜிதாக்களை அவர் செய்து கொள்ளட்டும். ரவா அபூ தாவூத் வ இப்னு மாஜா. வன் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல் அஸர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுதார்கள். வ ஸல்லம ஃபீ ஸலாஸி ரக்அத்தின், 3 ரக்அத்திலே சலாம் கொடுத்து விட்டார்கள். சும்ம தஹல மன்சிலஹு, தங்கள் வீட்டுக்கும் போய்விட்டார்கள். வ காம இலைஹி ரஜுலுன், அப்பொழுது அங்கே ஒரு மனிதர் எழுந்து நின்றார். யுகாலு லஹு அல் ஹிர்பாக், அவர் பேர் ஹிர்பாக்ங்கிறது அவர் பேர். வகான ஃபி யதைஹி தூலுன், அவர் கை கொஞ்சம் நீளமாக இருக்கும். துல் யதைன் என்று அவர் சொல்லுவோம். அதே சம்பவம் தான், வேற வேற பேர், வேற வேற மனிதர் சஹாபாக்கள் வேற வேற மாதிரி ரிவாய் செய்கிறாங்க. வகால யா ரசூலல்லாஹ், அவர் சொன்னார், பெருமானாரை கூப்பிட்டு யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஃபதக்கர லஹு சனியஹு, இவ்வாறு நடந்தது என்று பெருமானாரின் செயலை நினைவுபடுத்தினார். ஹரஜ கலுபான், அப்படியா பெருமான் கோவப்பட்டவர்களை போன்று வெளியான, கோபம் இல்லை அது, வெளியானவர்கள் எஜுர்ரு ரிதாஹு, தங்களுடைய கீழாடையை இழுத்த வண்ணமாக போட்டு துண்டு அப்படி இழுத்துக்கிட்டே வர்ற மாதிரி பெருமான் வேகமாக வந்தாங்க. ஹத்தா இன்தஹா இலன் நாசி, மக்கள் பக்கம் வந்து சேர்ந்தார்கள், மக்களை வந்து அடைந்தார்கள். கால சொன்னார்கள், சதகஹாதா, இவர் சொல்றாரு உண்மையாப்பா, அந்த மாதிரி 2 ரக்காத் தொழு வச்சுனேன் நான். காலு ஆம் ஆமா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. இப்போ சல்லா ரக்காத்தன், மீண்டும் 1 ரக்காத் தொழு வைத்தார்கள். சும்ம சல்லம, 3 ரக்காத்து முடிச்சிட்டாங்க, இன்னொரு ரக்காத் தொழு வச்சாங்க. சும்ம சல்லம, பின்பு சலாம் கொடுத்தார்கள். சும்ம சஜத சஜதத்தைனி, அதன் பின்பு 2 சஜ்தா செய்தார்கள். அப்புறம் அத்தஹியாத் ஓதி சும்ம சல்லம, பின்பு மீண்டும் 2வது தடவை சலாம் கொடுத்தார்கள். ரவா முஸ்லிம். வன் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு قال சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் ஸல்லா ஸலாத்தன், யார் ஒரு தொழுகையை தொழுதாரோ, யஷுக்கு ஃபின் நுக்ஸானி, அது குறையாக இருக்குமோ, இதை நம்ம குறை வச்சிட்டோமோ என்று அவர் சந்தேகம் ஏற்பட்டால், ஃபல் யுஸல்லி, அவர் தொழுகட்டும். ஹத்தா யஷுக்கு ஃபி ஸியாதத்தி, அதிகப்படியில் சந்தேகம் வரும் வரையிலேயும். இப்போ பாருங்க, 3 ரகாத் 4 ரகாத் தொழுதாரு, 4ஆ 3ஆ அப்படின்னு சந்தேகம் வருது. இப்போ என்ன செய்யணும்? எந்திரிச்சு தொழுதணும். இப்போ சந்தேகம் எப்படி வரும்? 4ஆ 5ஆன்னு சந்தேகம் வரும். அப்போ குறைவாக சந்தேகம் வர்றதை விட்டு மாற்றி அதிகமாக சந்தேகம் வர்ற அளவுக்கு தொழுது கொள்ளட்டும். தொழுது சையா சவு செஞ்சால் அந்த 5 1 6 ஆகி 2 நஃபிலாக ஆகிவிடும். சந்தேகம் குறைவில் வரக்கூடாது, குறை வச்சுதான் சந்தேகம் வரக்கூடாது, நிறைவு வச்சுதான் சந்தேகம் வரணும். அவ்வாறு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹதீஸ்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.